महागणपतिं मनसा स्मरामि। महागणपतिं मनसा स्मरामि। वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिम्
இந்த ரெண்டு வருஷ பிடி வருஷ அடி வருஷ இந்த நாளும் சேர்ந்த எனக்கு முசுற சிலவன் கத்துக்கிட்டு தேடிக்கிட்டு களத்தில் வந்து நில்லுடா எவனும் திமிரிக்கிட்டு சொல்லிக்கிட்டு எதுவே நின்று பாருடா சிலம்பாட்டம் தக்காப்பில் சிவந்த முதலாட்டம் உன்னை காட்டும் நிழலாட்டம் பகைய திரட்டும் துணி மாட்டம் சீரி பாயும் துணியாட்டம் இப்பாட்டம் வீரத்தை தூடும் உரையாட்டம் வீரத்தான் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காட்டும் நிழலாட்டம் பகைய திரட்டும் துணி மாட்டம் பறை மொழி எடுத்தோம் திமுறை எனக்கு சிலம்பத்தை எடுத்தோம் உண்மை இருக்கு நெஞ்சம் இருக்கு வீர தமிழன் எது இருக்கு அன்பை நமக்கு முன்னில் இருக்கு அவனே தமிழினம் அதை நமக்கு சிலவன் கத்துக்கிட்டு தேடிக்கிட்டு களத்தில் வந்து நில்லுடா எவனும் திங்கிட்டு துள்ளிக்கிட்டு எதுவே நின்று பாருடா சிலம்பாட்டம் தக்காப்பில் சிவந்த முதலாட்டம் உன்னை காட்டும் நிழலாட்டம் பழைய திரட்டும் துணி மாட்டம் சீரி பாயும் புளியாட்டம் தீர்த்து நிற்கும் இம்பாட்டம் வீரத்தை தூண்டும் உரையாட்டம் வீர தமிழன் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம் பழைய நிறந்தோ துணிவாட்டம்
சார் அப்படியே சேர்ந்து இல்லைங்க சார், ஃபோட்டோ எடுத்துடலாம் சார். கொடுக்குற மாதிரி கொடுக்குற. வெயிட் வெயிட். சார் ரெடி? ஓகே.
மிக சிறப்பாக சிலம்பமாடி நம்மை மகிழ்ந்து தன் திறனை வெளிப்படுத்திய அவர் அனைவருக்கும் நான் நேராக பார்க்கலாம். அண்ணா 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 சேர்ந்துடுங்க தம்பிங்க பாருங்க. ஓகே சார் நேராக பார்க்கலாம் சார். ஓகே நன்றி. இப்பா பிளட்டி கண்ணன் அவர்கள் மற்றும் வர்ஷினி சில்கோசன் குமாரன் அவர்கள், கதிரேசன் சார் அவர்கள், வந்திருக்கும் அனைத்து நம் சொந்தங்கள் சார்பாக உங்களை வருக என வரவேற்கிறேன். நிறைய பேர் எல்லாரும் சொல்லணும் ஆசை. எனக்கு கொடுத்துருக்கிற டைம் 2 நிமிஷம் தான். இதை படிச்சுட்டு உடனே நம்ம அடுத்த கட்ட நகருக்காக வந்திருக்கிற அனைவரும் வருங்க மீண்டும் ஒரு தரம் உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு நம்ம மகேந்திரன் சர்வேஸ் அண்ணன் அவர்கள், மகேந்திரன் அண்ணனுக்கும் நம்ம அண்ணன் மற்ற எல்லா முக்கிய பிரமுகர் எல்லாமே வந்திருக்கிற எல்லாருமே முக்கிய பிரமுகர்கள் தான். சில பேர் எனக்கு தெரியல. அதனால் எல்லா அண்ணன்கள் தம்பிகள் எல்லாருக்கும் வருக திருப்பி மீண்டும் ஒரு தரம் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லாம் மீண்டும் மாலை வணக்கம். இப்போ இப்பா பிளட்ஜ் எடுத்துடலாம். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்திருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இம்பா உறுதிமொழி எல்லாம் நான் சொல்கிறது ஒரு ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொந்தங்கள் எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது பிளட்ஜ் இது கூட அப்படியே ரிப்பீட் பண்ணிடுங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இம்பா உறுப்பினர்களையும் எனது குடும்ப உறுப்பினர்களாக கருதி அவர்களோடு நல்லிணக்கத்தோடு பழகுவேன். அனைத்து இம்பா உறுப்பினர்கள் வளர்ச்சிக்காக அனைத்து வணிக நடவடிக்கைகளிலும் உயர் நெறிமுறைகளில் பின்பற்றுவேன். இம்பா உறுப்பினர் ஒவ்வொரு சமூக முன்னேற்றத்திற்காக எல்லா வகையிலும் உதவ எப்போதும் தயாராக இருப்பேன். நம் சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக இம்பா மற்றும் இம்பா உறுப்பினர்களின் ஆழ்ந்த அன்பு, மரியாதை மற்றும் நன்றி உணர்ச்சியுடன் இருப்பேன். நன்றி நன்றி. மீண்டும் இதுதான். இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் அவங்க உள்ள இருக்கிற அவங்க வியாபார தகவல்கள் மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொண்டு எல்லாருமே வியாபாரத்தை செயல்படுறது மட்டும் இல்லாமல் இது மெயினான ஒரு இது என்னன்னா வியாபார நோக்கம். அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு நல் உணர்வு. நம்ம இம்பா நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நல்ல உணர்வு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இருக்கிற வியாபாரம் மட்டும் இல்லாமல் வியாபாரம், நட்பு, அண்ணன் தம்பி எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு இங்கே இருக்கிறவங்க ஒருத்தருக்கு அனைத்து முதலியார் பிள்ளையமார் அசோசியேஷன்ன்றது ஒருத்தருக்கு ஒரு சம்பந்திகளாகவும் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வரும். இங்கே பார்த்து இங்கே பழக்கம் ஏற்பட்டு மூத்தவங்க வழிகாட்டு பள்ளி அடுத்த கட்டம் போகும்போது எல்லாத்துக்குமே இந்த இப்பா ஒரு இதுவாக இருக்குது.
இந்த இம்பா வந்து மேட்ரிமோனியல் வாரியார் மேட்ரிமோனியல் அண்ணன் மகேந்திரன் சர்வேஸ் அவரை வந்து அவங்க அன்பு சகோதரர் மேலாளன் அண்ணன் வந்து 2 பேரும் வந்து வச்சுருக்கிறாங்க. யாருக்காவது அந்த வரன் பார்க்கணும் போன வரணும்னாலும் அவங்க மூலியமாக அந்த இது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். வியாபார நோக்கம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், நிறைய சொந்தங்கள், நம்ம சொந்தங்களுக்கு யாருக்காவது எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு வளர்ச்சி, எந்த ஒரு தேவைகள், எந்த ஒரு இது வந்தாலும் நமக்குள்ள வந்து ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து எல்லாம் வந்து அதுக்கு வந்து உண்டான எல்லா வந்து தீர்வும் வந்து நம்ம தலைவர் வந்து முருகேஷ் வந்து உடனுக்குடன் வந்து அதுக்கு உண்டான ஆளுங்களை வச்சு எல்லாரையும் பகிர்ந்துக்கிறாரு. தம்பி ஏஆர் சிவபுரம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு, அவரோட தம்பி நம்ம இவர் நண்பர்கள் திருமாறன் அதாவது வந்திருக்க அண்ணன்கள் எல்லாம் பெற்று அண்ணன்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும். போன வாட்டி வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து யாருன்னே தெரியாமல் வந்து உட்காந்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா இங்கே இருக்கிற சொந்தங்கள் எல்லாமே நம்ம ஊர் ஆளுங்க தான். நம்ம ஊர் ஆளுங்க தான் வந்து நமக்கு மெயின். நம்ம கூட்டம் சேர்த்து கூட்டம் இது பண்ணி போய் எல்லாரையும் வந்து ஒரு பயணம் இல்லை. இப்போ அண்ணங்கள்லாம் எல்லாம் முன்னாடி எல்லா முன்வரிசையில் இருக்கிறாங்க. எல்லாருமே அவர் பாலா சார் வந்து இருக்கிறார், 60 ஸ்கூல் அவருடைய உரிமையாளர். அங்கே போன வாட்டி வந்து அவங்க காலம் வந்து அவங்க வந்து எல்லாமே கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவர் சார்பாக நடத்துனாங்க. இந்த முறை வந்து இது பியூர் வந்து நம்மளுடைய நம்ம காஞ்சிபுரம் மக்களுக்காக மட்டும் நம்ம சொந்தக்காக தான் பண்ணுறது. முடிந்த அளவு வந்து இதை வந்து எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாரும் வந்து ஒரு பயன் பெற்று எல்லாம் மேக்ஸிமம் எந்த வழியில் தான் இருக்கும், எந்த தேவைகள் எந்த வந்து இது வந்தாலும் நீங்கள் வந்து இப்பா மூலியமா வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பூர்த்தி செய்யப்படும். எந்த ஒரு சின்ன ஒரு குண்டு ஊசி வாங்கணும் இல்லை ஒரு சின்ன ஒரு இது பண்ணாலும் நீங்கள் அதை போட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துகிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இப்போ நம்ம காஞ்சிபுரமாக பேசுகிற அளவுக்கு வந்து பெரிய வந்து ஒரு நிகழ்வாக போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் என்னன்னா பிஸ்னஸ், எல்லாருமே தொழில் வர்க்கத்தில் எல்லாமே தொழில் வந்து செய்கிற எல்லா தொழில் முனைவோர் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இப்போ நாம் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 3 வருடமானாலும் இப்பாவில் வந்து ஜாயின் பண்ணி என்னை வந்து ஜாயின் பண்ணுறது வந்து முருகேஷ் அவங்க வந்து நம்ம பச்சை பாஸ்கர் வரமலட்சுமி கோபி அவர் எல்லா அண்ணங்கள்லாம் வந்து சேர்த்தாங்க எல்லாம். இப்போ என்னன்னா நிறைய பயன் பெற்று இருக்கிறோம். இந்த பயன் நாம் எல்லாம் பெற்றதை வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாமே பெரிய லெவலில் வந்து சாதிக்கலாம். மீண்டும் நீங்கள் இங்கே வருகை புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்கள் என் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக உறுதிமொழி ஏற்க செய்த தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 2022ஆம் ஆண்டை வெற்றிகரமான இப்பா ஆண்டாக கொண்டு சென்ற இங்கே வந்திருக்கும் என் குடும்ப சொந்தம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்க அப்பா SRS அப்பா அவர்களுக்கும், திரு மோகன் என் மாமா பையன், கோல்டன் சிங்ஸ் கோமதி சிங் சார், தாமோதரன் அவருக்கும் எல்லாருக்குமே ஒரு பர்சனல் கான்டாக்ட் நம்பர் தான். அங்கே தானா என் ஃப்ரெண்டு முருகேஷ், அதெல்லாம் ஸ்டார் சில்க் ஸ்டார் வர்ஷினி குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து கோவிட் டைமில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு பேர் காஞ்சிபுரத்தில். பார்த்தசாரதி சார் ஸ்டேஜில் இருக்கணும். அதே போல் கீழே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்டாக்ட் இந்த இப்பா மூலிமா எனக்கு வந்திருக்கு. ஸோ என் குடும்ப சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம். இம்பா இதை முதல்ல தொடங்கும் போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் முருகேஷ் அப்போ வந்து நம்ம எம்என் ஜுவல்லர்ஸ் நவீன் எல்லாருமே உட்காந்து பேசணும். பிரபு எல்லாருமே பேசும்போது இது எப்படி பண்ணலாம், இம்பானா என்ன, நம்மளும் வந்து ஒரு வயசான ஒரு சாதி சங்கம் மாதிரி ஏதோ ஒன்று போகிறோமா அப்படின்லாம் எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். அப்போ சொன்ன ஒரு வார்த்தை வந்து இதில் ஜிவி செல்வம் இருக்கார், விஐடி ஜிவி செல்வம். ஸோ அவர் ஒரு யங்ஸ்டர். ஸோ அவர் மூலிமா ஒன்லி இது பிஸ்னஸ் கான்டாக்ட் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இப்போ ஃபார்ம் பண்ணலான்னு காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இதே December 16 அன்றைக்கி இங்கே ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணும்போது எம்எம்எல்எஸ்சியில் தான் ஆரம்பித்தோம். ஸோ அப்போ சேர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டோம். ஃபுல்லாக போடும்போது ஒரு 750 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க அன்னைக்கு அந்த 750 பேர் க்ரௌடு வந்தோடனே நானும் முருகேஷ் பிரபு பரவாயில்லப்பா எல்லாம் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் இயர் பிளான் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு சிஸ்டம் போச்சு. தேர்ட் இயர் பிளான் பண்ணும்போது சொல்லிட்டு இருக்கும்போதும் எவ்வளோ பேர் வருவாங்கன்னாங்க. நான் சொன்னேன் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு, பெனிஃபிஷியர் வருவாங்க. யாரெல்லாம் இன்ஃபார்ம் மூலிமா பெனிஃபிட் ஆனாங்களோ அவங்க எல்லாரும் வருவாங்க.
நம்ம அரசியலுக்கு கூட்டம் சேர்க்கலைங்க. சொந்தங்களுக்கு வியாபாரம் கொடுத்துருக்கோம். மேக் இன் இந்தியா மாதிரி தான். மேக் இன் இந்தியா இல்லைன்னா மேக் பண்ணு, ஆனால் ரா மெட்டீரியலை பை பண்ணி இம்பா மூலியமா, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட், வேற எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கும் போதே வந்து நிறைய நெகட்டிவ்ஸும் பேசினவங்களும் இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் பேசிட்டே டூருக்கு போனாங்க, அடுத்த 2வது வருஷம் வந்துட்டாங்க. போன வருஷம் பேசினவங்க இப்போ டூருக்கு போயிருக்காங்க, அடுத்த வருஷம் வருவாங்க இங்கேயே. ஸோ அதில் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஏன்னா இது கூட்டம் சேர்க்கறதுக்காக சொல்ல, பெனிஃபிட் ஆனவங்க கட்டாயமாக இருக்காங்க. அங்கேருந்து அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. அவருடைய ஹாலுக்கு அன்னைக்கு நாங்கள் போனோம், ஓப்பனிங்க்கு போனோம். அதுக்கப்புறம் இம்பாக்காகவே ஹால் கொடுத்தாரு, நீங்கள் எடுத்து செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன். இதை நான் இங்கே ரிலீவ் பண்ணலாமான்னு கூட எனக்கு தெரியாது. பாலா சாருக்கும் இப்போ எனக்கும் ஒரு ஸ்கூல் மூலியமாகவே கான்டாக்ட் இப்போ. ஸோ நானும் பாலா சார் அந்த ஸ்கூல் ஒரு வெஞ்சர் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இப்போது இம்பா மூலியமாக தான். ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு இம்பா சொன்னாங்க. இம்பா இந்த 4 பில்லர்ஸ் அருணாச்சலம் சார் இவெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த லைஃப்பில் மிஸ் பண்ணாலும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸை எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம் இம்பா வந்து ஒரு ஐக்கானாக மாறி இருக்கு, அதில் எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருந்தும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் மற்ற தமிழ்நாட்டில் இருந்து எல்லா இம்பாவையும் கூப்பிட்டாங்க. இந்த முறை நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டோம்னா, நம்ம ஊர் இம்பா மெம்பர்ஸை மட்டும் கூப்பிடுவோம், அவங்க என்ன பெனிஃபிட் அடைஞ்சாங்க, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட். இப்போ நான் சொல்லும் போது இவரோட கான்டாக்ட் அவரோட கான்டாக்ட், இதுதான் இன்னைக்கு எல்லாருக்குமே. இன்னைக்கு அரசியல்வாதிகளாம் ஒரு 3 ஃபோட்டோ போடுற மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்லேயே 3 ஜென்ரேஷன். எஸ்ஆர்எஸ் அப்பா பார்த்தீங்கன்னா அவரு, அப்புறம் மகேஷ் சார், இன்னைக்கு யஷ்வந்த். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே இந்த 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 இடத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம சொந்தங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்க முடியுது. இது மூலயமா நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி இருக்கிறோம். யாருமே வந்து நம்ம ஒரு லைக் ஒரு மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணலையே தவிர, ஆனால் அவங்களோட ஹார்ட்டுக்கு தெரியும் நமக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல் நடந்திருக்கா இல்லையா. எதனா ஒரு விஷயம் வேணும்னு கேட்டீங்கன்னா திருக்குமரன் சந்தோஷ் வந்திருக்காரா இல்லையான்னு தெரியல, அவர்கிட்ட நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஒன்று சொல்லி பாருங்க. இல்லைன்னா கூட அதை எங்கன்னா பிடிச்சி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ வாங்குற வேலைக்கு நான் காம்படிட்டராக கொடுப்பாரு இப்பா சொன்னான்னு சொன்னீங்கன்னா அவர். ஸோ அவர்கிட்ட அந்த அளவுக்கு டீலிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அரவிந்த் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுத்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து அரவிந்த் மூலியமாகவும் ட்ரேட் பண்ணி இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ செய்யாத ஒவ்வொருத்தரையும் கான்டாக்ட். இந்த இம்பான்ற ஒரே ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இட்ஸ் லைக் ஒரு நோபல் காசு தாங்க சொல்லுவேன் இதை நான். ஏன்னா இதில் வந்து யாருக்குமே இங்கே நடந்துக்கிறவங்களுக்கோ இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கோ இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டானு கேட்டால் அது எதுவுமே கிடையாது. என்ன நம்ம சமுதாயம் வளரும், நம்ம சமுதாயம் அதான் சொல்ல போனால் வந்து நம்மலாம் வந்து என்ன சொல்லலாம், பிக் எம் அப்படின்னு சொல்லலாம். பிக் எம் 2 விஷயத்தில் சொல்லலாம். பிக் எம் இஸ் கால் பிக் மணி. எல்லாரும் சொல்கிறது வந்து எம் தே கால் லைக் மணி. அந்த பிக் எம் உருவாக்குனதே முதலியார் தான். முதலியார் தான் எந்த தொழில் எடுத்தாலும் முதலியார் தான் முன்னாடி நின்னாங்க, முதலியார் தான் பண்ணாங்க. அதுக்கு உண்டான சாப்பிட்டு இந்த பேனர்லேயே பாருங்க, அந்த நெசவாளர் போட்டிருக்குது. அந்த நெசவாளருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒரு ஐடென்டிட்டியாக இருந்திருக்கும், ஜியாகிரபிக்கல் ஐடென்டிட்டியாகவும் இருந்திருக்கோமே இந்த ஊர்லேயே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இது எல்லாத்தையும் அங்கேயும் திருப்பி ரீகனெக்டிங் சர்க்கிள் மாதிரி தாங்க. ஸோ இந்த சர்க்கிள் மாதிரி நான் லாஸ்ட் டைம் பேசும்போது சொன்னேன், இந்த மஜாவை என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் விட முடியாது. நான் இந்த மஜாவை ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன் இப்போ அப்படிமா. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன உங்களுக்குள்ள பிஸ்னஸ் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெளியாளுக்கு என்னன்னா அவங்க காசு கொடுத்தா வாங்க மாட்டேன், அவங்க காசு கொடுத்தாலும் வாங்குவாங்க. எங்கள் ஆளுங்களுக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது வந்து எங்கால் நம்ம சொல்லும் போதே வந்து அது ஒரு கிக் வரும். அந்த கிக்கு தான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது. ஸோ இது எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம், இம்பாவோட ஒரு தொடர்பு கூட இருங்க, பெனிஃபிட் ஆகும். இப்போ மோகன் சார் சொன்னார் அலையன்ஸும் சென்றாங்க, மகேந்திரன் சார் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பெரிய லெவலில் நெட்வொர்க்கிங் பண்ணிட்டு இன்னும் கூடிய விரைவில் வந்து அதுவும் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த இம்பாவோட அதுவும் லைக் பைக் ட்ராக்காக அதுவும் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த இம்பாவோட 3rd anniversary இது எல்லாம் சாத்தியம் வந்து நீங்கள் இல்லைன்னா அது நடந்திருக்க முடியாது. இதில் இவ்வளோ பெனிஃபிஷியல் இருக்காங்க, இன்னும் சில பெனிஃபிஷியல் வர முடியாத சுச்சுவேஷனே இருக்குது. நண்பர் பிரபு வந்து சென்னையில் இன்னைக்கு ஸ்டக்கப் ஆகிட்டாரு. ஸோ அதனால் அவர் வர முடியல.
இந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு வேலை இருந்தாலும் இந்த 16ஆம் தேதி டிசம்பர் 16 இம்பா டே நடந்தே ஆகணும். அதில் எந்த மாதிரி டேட் தள்ளி வைக்கலாமான்னு கூட டிஸ்கஷன் ஓடிச்சு. அதெல்லாம் கிடையாது, இந்த டேட்டு தான் வச்சாகணும். சரி ஓகே வச்சுருவோம். க்ரௌடு அது முக்கியம் கிடையாது, பெனிஃபிஷியரி வருவாங்க, அவ்வளோதான். வேற எதுவுமே தாட் இல்லை. அதுக்கு உண்டான மாதிரி பண்ணுறது. நான் சொல்ல மறந்துட்டான், மதன் திட்டுவான் இறங்கினோன்னா நான் எல்லாரையும் சொன்னேன் சொல்லிட்டேன்னு கேட்பான். அதில் மதன் வந்து எப்போ இப்போ ஆனாலும் நான் கேமராவை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் வாலண்டியராக அவங்க இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருஷம் மாதமும் நம்ம 25ஆம் தேதி இம்பா மீட் போட போனோம். ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு பிரதர்ஸ் டீமில் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷன் நடந்து இது எப்படி கொண்டு போகலாம், இந்த மாதிரி யார் ஸ்பீக்கரை கூப்பிடலாம், இண்டஸ்ட்ரி விசிட் போகலாமா, மூவி விசிட் போகலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மீட்டே நடக்குது. எவ்ரி இயர் எவ்ரி மந்த் அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இம்பால இது பிரதர்ஸ் டீம்ஸ்க்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இயர் வந்து நான் கோஆர்டினேட் பண்ணேன். பட் ஐம் ரியலி சாரி, ஏன்னா ஒரு 2 மீட்டிங் என்னால் வர முடியல. வரப்போ ஹேவ் சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதனால். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் முருகேஷ்கிட்ட சொல்லி சரி ஓகே ஃபைன், இது வந்து ஆளுங்களே தேவையில்லை, பெனிஃபிஷியலுக்காக நம்ம நடத்துவோம்னு சொல்லிட்டு நடத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். உங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மிக பெருமை அடைகிறேன். மிக சிறப்பான ஒரு வரவேற்பை வழங்கிய நமது தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ராஜ்யபுரத்தின் மூத்த தொழிலதிபர், கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷன்களாக தனது தொழிலை விருத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு எஸ்.ஆர். சண்முகம் அவர்களை கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தலைவராக இருக்கும் கோபி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்பா இவ்வளவு தூரம் வளர்ச்சிக்கு காரணம், முக்கிய காரணம் முருகேஷ் அவர்கள் தான். முருகேஷ் அவர்கள் முயற்சி எடுக்கிறது என்றால் இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்க முடியாது. உண்மையிலேயே முருகேஷ் எந்த காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக நடத்துவார் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்கிறார். ரோட்டரி சங்கத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் புதிதாக அன்னமிடுதல், தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், அப்படிப்பட்ட ஒரு தானத்தை ஆரம்பித்து 365 நாள் ஒரு உணவளித்தார் என்பதை பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவருடைய வழியை பின்பற்றி தான் எங்கள் சங்கமும் இந்த அன்னமிடுதலை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இப்படி எது கேட்டாலும் அவர் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். அவருடைய வழிகாட்டின் மூலம் நம்ம இன்பா மிக சிறப்பாக நடைபெறும் என்பது ஐயமில்லை. நீங்கள் உறுப்பினர்கள் அந்த இன்பாவுடைய குறிக்கோளை உணர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அவர்களுடன் இந்த வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அமைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக உரையாற்றிய தங்களுக்கும் நன்றி. உயர்திரு மேகநாதன் அவர்களை வாழ்த்துடன் உடன்பட்டு கேட்டுக்கொள்கிறேன். மேகநாதன் சார். வெல்கம் சார். தேங்க்யூ. சார் நீங்கள் பேசலாம். மேகநாதன் சார் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இது இப்போ B2B அப்படின்னா என்னன்றது விளக்கத்துக்காக தான் இந்த ஒரு சின்ன அறிவிக்கும். அதாவது B2B அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது வணிகம் அடுத்தவருக்கு வணிகம் கொடுப்பதற்காக அப்படின்றதுக்காக தான் இந்த B2Bயை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது அப்படின்றது தான். முதல்ல யார்கிட்ட வேணாலும் நீங்கள் பொருட்களை வாங்கலாம், ஆனால் யார்கிட்ட வேணாலும் பொருட்களை விற்கலாம். வாங்கிறது யார்கிட்ட இருக்கணும்னா நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்றது தான் இந்த B2Bயோட முக்கியமான நோக்கம். அடுத்தது 1 நிமிட அறிமுகம். ஒவ்வொரு மாதமும் இந்த B2B நடக்கும்போது ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி 25ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் 1 நிமிட அறிமுகம். ஏன் 1 நிமிட அறிமுகம்னா, நீங்கள் யாரு, நீங்கள் என்ன வணிகம் பண்ணுன்றத அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க 1 நிமிடத்தில் நீங்கள் அந்த அறிமுகம் பண்ணணும். அந்த 1 நிமிடத்தில் எப்படி அறிமுகம் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கூட்டம் நாங்கள் நடத்துகிற கூட்டத்தில் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினோம். எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க.
அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஒருத்தர் மட்டும் டேபிள் மேலே ஏறி நின்று நான் யாருன்னா நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது பக்கத்தில் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவரோட வேட்டியை வந்து இழுத்துட்டாரு. எல்லாருக்குமே பக்கு நினைச்சுக்கூட வேட்டி இழுத்துட்டாங்க. அப்போ பார்த்தா ஒரு உள்ள பேண்ட் போட்டிருந்தாரு. எப்படி இந்த மாதிரி வேட்டி இழுக்கும்போது இந்த பேண்ட் இப்போ என் மானத்தை காப்பாற்றுச்சோ, இந்த மாதிரி இந்த வாழ்க்கை முழுக்க இந்த எல்ஐசி உங்களை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. இந்த அறிமுகம் வந்து எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்ன வரைக்கும் நான் இதை சொல்லிட்டு காரணம், நாம என்ன வணிகம் பண்றோம் அப்படின்றத நம்மளுக்கு எதிர்க்க இருக்கிறவங்கிட்ட ஆணித்தரமா நீங்க பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வணிகம் பண்ணனாலும் அவரு உங்களுக்காக அந்த வணிகத்துக்கான மார்க்கெட்டிங்கை செஞ்சுட்டு இருப்பாருன்றத இந்த அறிமுகத்தின் மூலமா நம்ம சொல்லணும். பொதுவா வணிகத்துல வந்து கூச்சம் மட்டும் படவே கூடாது. பொதுவாக கூச்சப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, அதுக்கப்புறம் அதை கூச்சப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. இதெல்லாம் வந்து வணிகத்துல ரொம்ப முக்கியம். அதில் இந்த அறிமுகத்தின் போது கூச்சப்படக்கூடாது. இப்போ கூட இந்த கூட்டத்தில் எல்லாரும் வாங்க ஒரு நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% பேர் தான் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துற அளவுக்கு அந்த கூச்சம் இல்லாமல் இருப்பாங்க. இது எல்லாருக்கும் அந்த கூச்சம் இருக்கும். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் நாம அந்த கூச்சத்தை மட்டும் தயவு செய்து விட்டுருந்தோம். அடுத்ததாக இந்த வணிகம் மேம்படணும்னா தொடர்ந்து ஒருத்தருக்கு வணிகம் கொடுத்துட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஒரு வணிகம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நம்ம கொடுத்ததுக்காகவாவது அவரு நமக்கு ஒரு வணிகம் கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஒரு வணிகம் கொடுத்துட்டாரு, நம்ம ஒரு வணிகம் கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வணிகம் கொடுப்பதன் மூலமாக இந்த பொருளாதாரம் நம்மகிட்டயே வந்து மேம்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தரும் ஒரு நபர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதான். ஏன்னா இந்த கூட்டம் வந்து பெருசாகணும் அப்படின்னா அதுக்கு மக்கள் தேவை, அதாவது வணிகர்கள் தேவை. எனவே இந்த வணிகம் மேம்படணும்னா மாசம் ஒரு வணிகர்களை இந்த நிகழ்வுக்கு புதுசாக அழைச்சிக்கிட்டு வரணும். இதை விட முக்கியமா வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது முடிஞ்சா தினமோ கூட நம்ம உறவுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் போய் சந்திக்கணும். நேரில் ஏன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்கன்னா நான் வணிகம் பண்றேன், நீங்க வணிகம் பண்றேன்னு தெரியும். ஆனா நாம என்ன வணிகம் பண்றோம் அப்படின்றத எதிரில் இருக்கிறவங்கிட்ட நீங்க ஆணித்தரமா சொல்லணும்னா அவருடைய அலுவலகத்துக்கு நீங்க போகணும், அவரு உங்களுடைய அலுவலகத்துக்கு வரணும். அப்படி வந்தீங்கன்னா தான் அந்த நாம என்ன வணிகம் பண்ற விவரங்களை அவர்கிட்ட சொல்ல முடியும். இவர் நம்முடைய வணிகத்தை மேம்படுத்துவதற்கு இவர் பயன்படுவாரோ பயன்பட மாட்டார் என்பதை நாம தெரிஞ்சுக்க முடியும். அதை விட முக்கியமா பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பண்பாடுன்னா சாமி கும்பிடுறது, தினம் காலையில பல் வளர்க்குறது, அழகான உடை கொடுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு பண்பாடு. இதே போல நாம நமக்குள்ள வணிகம் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு பண்பாடா நம்ம வச்சிருக்கணும். ஒரு பொருளை வாங்கும் போது யார்கிட்ட வாங்கணும், முதல்ல நம்மளால இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மட்டும்தான் நம்ம வேற ஒரு கிட்ட வாங்கணும். உடனே எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி எழும், நாம வந்து இந்த பண்பாடை கூட வச்சுப்போம், ஆனா மற்றவங்களோட நம்மளால அதிகமாக விற்பாங்களே, அப்ப என்ன பண்றோம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழும். அதாவது எங்க அண்ணன் ஒரு கடை வச்சிருக்காருன்னா 10 ரூபாய் அதிகமாக நான் எங்க போய் வாங்குவேன், எங்க அண்ணன் கடையில் தான் வாங்குவேன். அந்த மாதிரி நாம் நம்முடைய உறவுகளை, நம்முடைய தொடர்புகள், நம்ம உறவுகளை நினைக்கணும் தவிர ஒரு வாடிக்கையாளர் நினைக்கக்கூடாது. அதே போல விற்கிறவரும் வர்றவரை ஒரு வாடிக்கையாளரும் இல்லாம நம்முடைய உறவா கருதி அவங்க வந்து அந்த இடத்துல செயல்பட்டோம்னா அந்த விலை ஏற்றம் என்பது ஒரு சின்ன மாற்றம் அடையும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. நான் பாண்டிச்சேரியில் என் நண்பர் ஒரு வீடு கட்டினாரு. அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு பொருள் வாங்க போயிருந்தோம். போகும்போது அவர் ஒரு விலை சொல்றாரு. பக்கத்து கடையில் ஒரு மார்வாடி கடையில் விசாரிக்கிறோம், இதோட குறைவா இருக்கு. விலையை விசாரிச்சுட்டு அந்த துண்டு சீட்டு எடுத்துட்டு வந்து இந்த கடைக்காரர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த கடையில குறைவா இருக்கு, ஆனா நான் விலை அதிகமா இருந்தாலும் உங்ககிட்ட தான் வாங்க போறேன்னு சொன்னதுக்கு அவர் ஏன் வாங்கணும்னு கேட்டாரு. அதுக்கு அவர் நாங்க சொன்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க உங்ககிட்ட வாங்கணுன்றது இந்த நம்ம உறவுகள்ன்றதுனால இதை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம், எனவே நீங்க இந்த விலை குறைச்சி கொடுங்கன்னு சொன்னோம். அதை கேட்ட பிறகு அவர் என்ன பண்ணார்னா, அவர் என்ன விலைக்கு சொன்னாரோ அதே விலைக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கே டோர் டெலிவரி இலவசமா பண்ணாரு. எனவே நீங்க யாருன்றத வாங்கும் போது விற்பவர்கிட்ட நம்ம உறவுகள் அப்படின்றத ஒரு அறிமுகப்படுத்திக்கணும்னு கூறிக்கொண்டு, யாரையும் வேண்டுமானாலும் பொருட்களை விற்கலாம், நாம் நம்முடைய உறவுகளிடமே பொருட்களை வாங்க வேண்டும், அதன் மூலமாக வணிகம் மேம்படும் என்பதை கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தில் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம். மிக சிறப்பாக அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த காஞ்சி மாநகரில் இந்த மாலை பொழுதில் உங்களோடு நான் இருப்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த மாலை நேரத்தில் நம்முடைய
காஞ்சிபுரத்தின் தொழிலதிபர் எஸ்ஆர் கேஸ் ஏஜென்சி பாலாஜி உரிமையாளர் திரு எஸ்ஆர்எஸ் அவர்கள் குமார் ஸ்டோர் முருகேஷ் அவர்கள், ராமநாதேஸ்வரன் உரிமையாளர் திரு கோபிநாத் அவர்கள், ரஷ்யன் சில்க் உரிமையாளர் என் ஆர்வலர் நண்பர் குமார் அவர்கள், கோல்டன் சில்க் உரிமையாளர் என்னுடைய ஆர்வலர் நண்பர் மோகன் அவர்கள், பில்டர்ஸ் அசோசியேஷன் திரு என்னுடைய நண்பர் பார்த்தசாரதி அவர்களுக்கும் இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் நம்மளுடைய காஞ்சி மாநகரில் நம்மளுடைய சமூகத்தை சார்ந்த இவ்வளவு பேர் இந்த வியாபாரத்தில் B2B என்பது வியாபாரம் டு வியாபாரம், பிசினஸ் டு பிசினஸ், இந்த இதில் கலந்து கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் தான். ஒரு தெருவில் போயிட்டு ஒரு மணி என்ற ஒரு அட்ரஸ் கேட்டா அவர் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்பாங்க. ஆட்ரஸ் மணிப்பா, அதுவும் அந்த வீடுவாங்க. அதே போல ஒவ்வொரு துறையிலையும் ஒரு பட்டுத்தலை கடை வச்சுக்கிறவர் போயிட்டு ஒரு சுப்பிரமணி அவர் வீடு எங்கப்பான்னா என்ன வேலை செய்யறாரு, அவங்க அப்பா பேரை கூட கேட்க மாட்டாங்க. அவர் என்ன வேலை செய்யறாரு, அவர் பட்டுத்தலை வச்சுக்கிறாருப்பா, அதுவும் அந்த கடையில் இப்போ அந்த வீடு தாங்க. ஒரு பட்டுத்தலை கடையில் வேலை செய்யறாரு சுரேஷ் இருக்கு, அவரை அந்த தெருவில் போயிட்டு இந்த தெருவில் சுரேஷ் இருக்காரு, அவர் வீடு என்ன வேலை செய்யறாருப்பா, ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்யறாரு, அதுவும் அந்த வீடு. அவங்க அப்பா பேர் சொன்னா கூட தெரியாது, ஆனா அவருடைய தொழில் பேர் சொன்னா தெரியும். இத்தனை பேர் மேடையில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒரு அடையாளம் என்னன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த வியாபாரம் தான், அந்த நிறுவனம் தான். நமக்கு முன்னாடி நம்மளுடைய நிறுவனம் போகணும். நம்மளுடைய நிறுவனம், நம்ம நிறுவனத்தை நினைச்சாலே நாம ஞாபகம் வரணும். உதாரணத்துக்கு நடிகர் திலகம் சிவாஜி, அதான் நடிப்புன்னா சிவாஜி. சிவாஜி என்ற பேர் மறைஞ்சி ஒரு நடிகராம் பாரு அப்படின்னும் போது சிவாஜி ஞாபகம் வரும். அந்த மாதிரி அந்த தொழிலையே அந்த வியாபாரத்திலேயே அவருடைய அடையாளமே அந்த தொழிலாயிடுச்சு. அது போலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய தொழில் அடையாளமா இருக்கணும். அவருடைய தொழில் சொன்னா அவருக்கு அடையாளமா தெரியணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைத்து முதலியார் இனத்திற்கும் இந்த B2B இயக்கத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்திற்கு வருகிறதுள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தையும் அன்புமிக்க மாலை வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்பா இன்டர்நேஷனல் முதலியார் பிள்ளைமார், அதாவது இம்பா அப்படின்னால ஒரு வைப்ரேஷன்ஸ். சபரிமலை போனவங்க பம்பாவில் எப்படி குடிச்சு, பம்பாவில் குடிச்சு ஐயப்பனை தரிசனம் பண்ணுறப்ப எப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு ஆத்மாத்மான ஒரு தெய்வீகமான உணர்வு ஏற்படுதோ, அந்த மாதிரி இம்பா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வின் ஒரு பயனாக தான் இன்றைய ஒரு சிறப்பு மிக்க கூட்டத்தில் நீங்கள் எல்லாரும் கலந்துருக்கீங்க. நாம் முதலியார் என்ற ஒரு குடன் கீழே இங்கே வந்திருக்கிறோம். பல்வேறு வியாபார சூழ்நிலைகளும் பல்வேறு துறைகளிலும் நம்ம பணியாற்றுறோம். இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டில் யூரோப் இஸ்ரேல் ஏதோ துபாய் உள்ள போயிருந்தா கூட நம்ம இந்தியாவில் பார்த்த ஒரு வடஇந்தியனை பார்த்தாலும் நம்ம இந்தியருப்பா அப்படின்ற ஒரு உணர்வு. அதே டெல்லி பாம்பேல போனோம்னு வச்சிங்களேன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரை பார்த்தோம்னா அதான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்காருப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஊர்னாலும் சரி, நம்மளுக்குள்ள ஒரு முதலியாரை பார்த்தோம்னே நம்ம முதலியார் பார்த்து ஒரு சந்தோஷம் ஏற்படணும். அதுதான் நம்ம எந்த ஒரு வியாபாரமாகட்டும் அது அன்பின் அடிப்படையில் அமையணும், உறவின் அடிப்படையில் அமையணும். அப்போ தான் அது பெருகும், ஆத்மாத்மாக இருக்கணும். நமக்குள்ள பல்வேறு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட முதலியார் என்ற ஒரு குடையின் கீழே நம்ம எல்லாரும் ஒன்றுபடணும்.
இம்பா இது வந்து ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. இது 3வது வருஷம். இந்த மாதிரி வெளியூரில் கூட கொண்டாடுவாங்கன்னு தெரியல. வேலூரில் ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க, பாண்டிச்சேரி இல்லை முருகேஷ், வெள்ளூர் மட்டும் கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணம் தான் வந்து நம்ம பெங்களூர் அருணாச்சல முடியாது அப்பு இவங்கெல்லாம் ஒரு அடித்தளம் விட்டாங்க. செல்வம் பிஐடி செல்வம் இவங்கெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டாங்க. அதில் நம்ம கோபி முருகேஷ் கோல்டு மோகன் இங்கே மேலே அந்த எல்லாமே பெருசாக ரோடு போட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு துணை நிற்கிறோம், வருங்காலத்துலேயும் துணை நிற்போம். இந்த கூட்டத்துக்காக அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப நல்லாவே தெரியும். ஒவ்வொரு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கூட முருகேஷ் இந்த மாதிரி கூப்பிட்டு தெரியல. இந்த கூட்டத்துக்கு நான் கூட சென்னையில் இல்லைங்க இல்லைங்க முருகேஷ் கொஞ்சம் 9 மணி ஆகிடுவேன், நான் வந்துடுறேன் ஒரு 5 நிமிஷமாக நான் வாங்கினாரு 5 நிமிஷம் ஓடி அனுப்பிடுறேன். இது காரணம் என்னன்னா, அந்த முருகேஷ் கூப்பிட்டாரோட ஒரு முதலியார் கூட்டத்தில் கலந்துன்ற ஒரு உணர்வு தான். நான் பல்வேறு அமைப்பில் இருக்கிறேன், ஒரு நைஸ் கிளப் இருக்கிறேன், அப்பாலாம் ரோடி கிளப் இருக்காங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் நான் வெளியூர் போகிறப்போ நைஸ் கிளப்லேருந்து மீட்டிங் ஆரம்பிச்சு வந்துருன்னா, இல்லைங்க சார் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலையை பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி இந்த கூட்டத்தில் என்னால் ஒதுக்க முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு இவங்க பாடுபட்டு ஒரு முதலியார்களை ஒருங்கிணைத்து அவருடைய வியாபார முன்னேற்றத்துக்கு ஒரு ஒற்றுமை வளர்க்குறாங்கன்னா, நம்ம அதுக்கு ரொம்ப கூட துணையாக இருக்குமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த ஒரு அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும், ட்ராவல் டுகெதர். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த இன்பா அமைப்பு மேலும் வளரணும், அந்த வியாபார தொடர்புகள் ஒவ்வொருத்தருக்கும் மேலும் மேலும் தொடரும். இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு சில சிறிய அளவு தான் இருக்கும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு வருங்காலத்தில் வந்து பெரிய ஒரு ஆலமரம் போல விருட்சம் போல வளரும்னு கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த பெரியவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு வார்த்தை வழங்கிய எங்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வர்ஷினி சிக்ஸோட உரிமையாளர் அனைத்து முதலியார் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலே இருக்கவங்க மேடை நடக்கும் சரி, கீழே இருக்கும் சரி, அவ்வளோ ஒற்றுமையாக வந்து இந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹேம்பிள் ரிக்வஸ்ட்டு, எல்லாரும் தயவுசெய்து ஒவ்வொரு கை கட்டிக்கணும். தயவுசெய்து எதுக்காக இந்த கை கட்ட சொன்னேன்னா, இப்போ இதில் வந்து இந்த இம்பார்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அவர் அண்ணன் சொன்ன படம் சொன்ன மாதிரி முதலியார் அப்படின்ற சப்ஜெக்டுக்காக ஒரு குரல் ஒரு குரல் அவர் நிறைய பேர் குரல் கொடுத்தாரு. அது இப்போ 4 ஸ்கூல் நம்ம போராட்டி மீட்டிங் பண்ணோம். நிறைய பேர் அந்த நம்ம தெரிஞ்ச ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து நம்ம வியாபாரத்தை ஜெயிச்சவங்க இங்கே வந்திருக்கோம். அதாவது வியாபாரம் இப்போ போடுமா, வியாபாரத்தை வாங்க வந்துருக்கோம், இப்போ வாங்க போகிறவங்க வந்துருக்கீங்க. இதுதான் இந்த கிளாப்பு. ஸோ அதனால் இப்போ புதுசாக வந்துட்டு சொல்கிறோம், நிச்சயமாக உங்களுக்கு இந்த இப்பால அதுவும் நம்ம முதலியார்கிட்ட நிறைய இருக்குது. கல்வி வேணுமா, மெடிக்கல் வேணுமா, வியாபாரமா, எல்லாமே இங்கே இருக்குது. அப்ளிகேட் வேணுமா, இன்னும் எல்லாத்துக்கும் முதலியார் இருக்காங்க. எந்த கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் இந்த குழுவா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பில் எல்லா அடிக்கலும் கொண்டு வராங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ காஞ்சிபுரத்தில் உட்காந்து காஞ்சிபுரத்தில் என்ன வேணுமோ ஆப்பில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம முதலியார். சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ராடக்டை யார்கிட்ட வேணால் விற்றுருங்க, சரிங்களா? அதை வாங்குறது நம்ம முதலியார்கிட்ட வாங்குறோம் அப்படின்றத தெளிவாக அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் சப்போர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதலியாரே வந்து ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட் முடிச்சுன்னு இருப்பாங்க, சரியா? அதே நேரத்தில் வந்து அப்ளிகேஷன் இருப்பாங்க. ஸோ இந்த உதவி இன்னொரு முதலியார் தேவைப்படும். நம்மகிட்ட வந்து கேட்கும்போது யாராலையும் யாரும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண நிச்சயமாக முடியாது இந்த காலகட்டத்தில். ஆனால் வழிகாட்டலாம். என்ன செய்யலாம்? நீங்கள் இங்கே போங்க, 3ஆவது தேர்தல் சண்முக முதலியார் இருக்காரு, அட்வொகேட் இருக்காரு. இந்த 2ஆவது தேர்தல் போங்க, குமரேச முதலியார் இருக்காரு, அவர் வந்து மட்டும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சப்ஜெக்ட்லாம் கிளியர் பண்ணார் அப்படின்னு வழிகாட்டத்தை நிச்சயமாக செய்யலாம். செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும்னா இந்த சிறப்பான கூட்டம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த அருமையான கூட்டத்துக்கு ஃபினான்ஷியல் வழியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் காஞ்சிபுரத்தோட HDFC பிரான்ச்சு மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் திவாகர் சார், ப்ளீஸ் வாங்க மேடைக்கு வாங்க. அவங்க நம்ம இந்த இப்பாக்கு நம்மளோட முதலியார் சமுதாயத்துக்கு அதாவது உங்களுக்கு என்ன உதவி வேணுங்க HDFC பேங்க் வழியாக நாங்கள் செய்ய காத்துக்கிட்டுன்றாரு. அவரு ஒரு 2 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு.
ஸோ இவரை நீங்கள் நிச்சயமாக வந்து யூஸ் பண்ணிக்க. அவர் கான்டாக்ட் நம்பர் எடுத்துருக்கேன். சரிங்களா? உங்கள் எந்த பிஸ்னஸ் லோனு, அப்புறம் உங்கள் கார் லோனு எது வேணாலும் திவாகர் சார் கான்டாக்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இம்பா அப்படி சொன்னால் போதும். நீங்கள் அவர் வந்து திவாகர் சார் ப்ளீஸ். Thank you, sir. Thank you so much. First of all, maybe the face of the it's loud and clear. Okay. Sir, thanks for giving the opportunity. First of all, INPA Sarvaga, I would like to thank each and everybody here, and especially the trustees. I know few people like Mr. Gopi sir, Ashwini sir, and Gomadi sir, since Sari sir, why I came here வந்து நான் சொல்லிடுறேன். இந்த அசோசியேஷன் மீட்டிங் சொல்லும்போது சார் கிட்ட நான் தான் ஸ்பெஷலாக சார் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, எல்லாரும் வந்து பிஸ்னஸ் பீப்புள், ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் ஆஸ் இந்த இம்பாக்காக அண்ட் ஃபார் யுவர் அசோசியேஷன் பீப்புள் அண்ட் யூ பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் வித் ஈச் அதர். I also need your supports to help me to grow the bank and myself. So நான் இங்கே வந்ததோட அஜெண்டாவே அதுதான். நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன்லேருந்து லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் லோன், ஓடி, சிசி, செக்யூர்ட்லேயும் பண்ணுறோம், அன்செக்யூர்ட்லேயும் பண்ணுறோம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல் லோன்ஸ்லேருந்து வாட் எவர் அண்டர் ஒன் ரூஃப், எக்யூப்மெண்ட்ஸ் லோன்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, வாட் எவர் யூ பீப்புள் ரிக்வயர் ஃபார் த பிஸ்னஸ் க்ரோத். For you people, whatever I can support from my branch side. So, உங்களுக்கு ஏதாவது requirement needs ஏதாவது இருந்தாலும் I'll be waiting here. Whatever doubts you have or else maybe whatever special request you people need, நானும் தாராளமாக வந்து கேட்கலாம். இங்கே ஹோம் லோன் தலையரசன்ட்டு என் கூட இருக்காரு. So, whatever queries or any doubts regarding home loan, நாங்கள் வந்து ஹோம் லோன் வந்து வெறும் வீட்டுக்கு மட்டும் தரதில்லை, இப்போ பிளாட்ஸ்க்கும் பண்ணுறோம். யாருக்காவது ரிக்வயர்மெண்ட் இருந்தாலும் இல்லை எனி கிளாரிஃபிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பேங்க் ஆர் எனி ப்ராடக்ட்ஸ், ஐம் ரெடி டு ஹெல்ப் யூ பீப்புள். ஐம் ரெடி ஹியர். என்னோட பிரான்ச் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். கார்த்திகை தேட்டருக்கு பக்கத்தில் எஸ்பிஐக்கு மேலே இருக்குது. Many people would have been my customer. சிலர் எனக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் எங்கள் கஸ்டமர் இங்கே இருக்கலாம். Anyway, thanks for the time and thanks sir, thanks for the time and thank you especially for the impact meeting. எங்களையும் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து நான் இங்கே தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஆல். நன்றி சார். இம்பாவிற்காக வங்கியின் மேலாளர் வந்து மிக சிறப்பான உரையாற்றி இருக்கிறார். தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தயாராக இருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இப்போ அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எஸ் சார், தேங்க்யூ திவாகர் சார். ரொம்ப அழைச்சிருக்கு என்னங்க நீங்கள் அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அவர் இண்டிவிஜுவலாக அவங்க எல்லாருக்குமே செப்பரேட்டாக வந்து சர்வீஸ் காத்துட்ருக்காங்க. அவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இதுதான் நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு சொல்லி கொடுப்போம். ஒன்று கொடுத்தா தேடி எடுக்க முடியும். இந்த வாய்ப்புக்கு எனக்கு அடித்த முருகேஷ் தேங்க்ஸ் செப்பரேட்டாக பார்த்தீங்க. ஓகே, நன்றி. மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் வழங்கிய உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பல்லவா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய உரிமையாளர் இளம் தொழிலதிபர் திரு பார்த்தசாரதி அவர்களை வாழ்த்துக்கள் வழங்கி கேட்டுக்கொள்கிறேன். சார், அனைத்து இன்பா சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு பிறந்த குழந்தை ஒவ்வொரு பருவமாக எப்படி வளரணும், அந்த மாதிரி காஞ்சிபுரம் இன்பா ஒவ்வொரு வருடமும் வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வருகாலத்தில் மேலும் வளர்ந்து நம்ம சொந்தங்களுக்குள்ள வியாபாரமும் வளரணுன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எல்லாரும் வருகாலத்தில் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இன்பா சொந்தங்களுக்கு இடையில வியாபாரத்தையும் இந்த இன்பா மேலும் வளர்றதுக்கும் நூறு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்ற இந்த நேரத்தில் எல்லாரும் விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். சுருக்கமாக வாழ்த்து வழங்கிய பல்லவா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பாக்ஸார் நன்றி தெரிவித்துக் கொண்டு சென்னை வாழ்த்து வழங்க கேட்டுக்கொள்கிறேன். இன்பா சொந்தங்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நமது இன்பா சொந்தங்களுக்கும் வேலூர் மாவட்டம் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்பா, அதாவது
காஞ்சிபுரத்தில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு கோர்வையாக நாங்கள் வேலூரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனிவர்சரி டேன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கல. எல்லாரும் அசம்பிள் ஆகிறோமே தவிர இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி நமக்குள்ள ஒரு உறவுகளை ஏற்படுத்துறது பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் தான் வந்து ஒரு அருமையாக அதனுடைய பெரு பங்களிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம முருகேஷ் சார்னு சொல்லலாம். நம்ம அதாவது வேலூர்லேருந்து திரளா மக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தோம். அவர் ஒரு சில குறிப்பிட்ட ஆளுகள் மட்டும் வரணுன்ற மாதிரியான லிமிட்டேஷன் வச்சுருந்தார். அதாவது காஞ்சிபுரத்துலையும் வேலூர்லேருந்து வந்து நம்ம எல்லாம் சிறப்பாக பண்ணணுன்ற மாதிரியும் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயமா இன்னைக்கு காஞ்சிபுரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் வருங்காலங்களையும் நம்ம வேலூர்லையும் காஞ்சிபுரத்திலிருந்து அந்த நம்ம வியாபார தொடர்புகளை எப்படி நம்ம அருணாச்சலமையா சொன்ன மாதிரி உலகம் பூரா இந்த விஷயங்கள் எடுத்து போடணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் இங்கே இல்லாத ஒரு வியாபாரத்தை அங்கே ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய எடுத்துக்கலாம். நம்ம சொந்தங்களும் மேலும் மேலும் நம்ம வியாபாரத்தையும் பெருக்கணும், நம்மளுடைய வாழ்வாதார உயர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த தருணத்தில் சொல்லி வாய்ப்பளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முருகேஷ் மேலும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து வேலூர் சேர்ந்த நமக்குனாலே ஒரு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உலகம் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்துக்காக நான் இப்போ எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சொல்லி அச்சாணி ஆரோக்கிய மையத்தில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடல் நலத்தை பேணி காக்கணும். முதலியார்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பம் பண்ணாங்க, எல்லாம் சிறுவர்கள் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், அங்கே வந்து செய்ய இலவசமாக நம்ம இப்போ மூலியமாக செய்ய தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நிழல் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்துருக்கேன். இவ்வளோ நேரம் வணிகத்தை பற்றி பேசுனாங்க. வணிகத்தை எப்படி பெருக்க வேண்டும், வணிகத்தை எப்படி பெருக்கினால் நம்ம சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும், சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வந்தால் தான் நம்முடைய அமைப்பே நிலைத்து நிற்கும் என்பதை பற்றி நம்ம தலைவர் ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதுக்கு கொஞ்சம் சற்று மாறுபட்டு ஏன் நாம் வந்து இந்த ஒரு யுனைட்டியை கொண்டு வரணும், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இனங்கள் எப்படி வளர்ந்தன வாழ்ந்தன என்பதை பற்றி பேசுவதற்காகத்தான் எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. திரும்பி பார்க்கும்பொழுது நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஏதேனும் சந்தோஷம் இருக்கிறதா என்று பாருங்கள், பசுமையான தோட்டங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள், பூச்செடிகள் இருக்கிறதா என்று பாருங்கள், இல்லை வறண்டு இருக்கிறதா என்பதையும் பாருங்கள். அவைகளை நாம் கடந்து வந்த பாதையை மிக அருமையான பாதையாக அமைத்துக் கொள்வது நம்மிடம்தான் இருக்கிறது. எப்படி நம்ம அருமையான பாதையை அமைத்துக் கொள்வதற்கு வணிகம் செய்ய வேண்டும், வணிகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம்ம சமுதாயத்தை மேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இருந்தால் நமக்கு இடையே ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும். பிசினஸ் தரேன், பிசினஸ் வாங்குறேன், அது ரைட்டு. பட் ஏன்னா ஒரு ஈர்ப்பு இருந்தால் தான் நம்ம போய் அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து அதில் பழக முடியும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, நான் எனது என்பதிலிருந்து விடுபட்டு, நாம் நமது என்ற ஒரு உணர்வுக்கு நாம் வர வேண்டும். இது அவருடைய கடை இல்லை, இது அவருடைய ஜவுளி இல்லை, இது அவருடைய ரெஸ்டாரண்ட் இல்லை, என்னுடைய சொந்தம், இப்போ எனக்கு சொந்தம். அதற்காக நாம் என்ன பைசா நம்ம கொடுத்துட போறோம். பட் நான் என்பது மாறி, முதல் மந்திரம் நான் எனது என்பது மாறி நாம் நமது என்ற உணர்வுக்கு நாம் எப்பொழுது வருகிறோமோ வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது எண்ணங்களுக்கு பலம் சேர்க்க பல முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய நிழல தான் சார் நாம் இருக்கோம். இன்னைக்கு முதலியார் உயர்ந்தீங்கன்னா, இத்தனை பேர் நம்ம ஆண்டோம் வாழ்ந்து கூறிக்கொள்கிறோமே தவிர அவர்கள் வளர்த்த மரங்களின் கீழ் நாம் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம் என்று நம் இளைப்பாறுதலுக்கு நாம் எழுத்தும் மரங்களாக மாறப்போகிறோம் என்பது எனக்கு முக்கியமான கேள்வி. நீங்க பல இலக்கியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் வரை 323 மற்றும் 324, தொல்காப்பி 80 இலக்கண புக்கு. அதுல வந்து பொருளதிகாரத்தில் புறநானூற்று பாடல் 201 முதலியாரின் புகழ் பாடப்பட்டுள்ளது. அந்த கவி வீரரக முதலியார் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக சிறந்த கவிஞர். நான் சொல்றதெல்லாம் எப்பொழுது ஆயிரக்கணக்கான முதலியார் தன்னுடைய முத்திரையை பதித்து விட்டு சொல்லியிருக்கிறார்கள். அவர் சில பேர் தான் சொல்ல முடியும், மொத்த பேர் சொல்லணும்னு சொன்னா தன் நாள் போதாது. 16ஆம் நூற்றாண்டில் அந்த கவி வீரரக முதலியார், 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சந்திரபதி முதலியார் கொங்கு நாட்டின் ஆட்சியாளராக வாழ்ந்தவர், சிற்றரசர் இருந்தவர், ஈரோடு கோட்டையை கட்டியவர், தெலுங்கு மதுரை நாயக்கை பரம்பரை போரில் வென்றவர், தமிழ் இலக்கியத்தில் திருக்குறளை
பொருள் பொதிவுடன் முதலில் வெளியிட்ட பெருமை கொண்டவர் வேதகிரி முதலியார். தமிழ் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்ட முதல்வர் சிங்காரவேலு முதலியார். தமிழுக்கு ஒரு அகராதி வெளியிட்டார் சிங்காரவேலு முதலியார். மிகச் சிறந்த இலக்கிய நூலான கம்பர் தரும் ராமவனம் எனும் நூலின் ஆசிரியர் சிதம்பரநாத முதலியார். எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 12ஆம் நூற்றாண்டில் வந்த சடையப்ப முதலியார் கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பருக்கு பொருளுதவியும் வாழ்வில் ஆதாரத்தையும் தந்தவர் தான் சடையப்ப முதலியார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அமைக்க தனக்கு சொந்தமான நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் நம்ம சொல்லிக்கிறோமே, அந்த நிலக்கரி சுரங்கம் அமைக்க தனக்கு சொந்தமான 620 ஏக்கர் நிலத்தை நாட்டின் நலன் கருதி இனாமாக வழங்கியவர் ராவ் பகதூர் ஜம்புலிங்க முதலியார். கல்வி நலன் காக்க தன் செல்வத்தை சமுதாய கல்வியாக சமுதாய நலன் அக்கறை கொண்ட காஞ்சி பச்சையப்ப முதலியார். கலை இலக்கியத்தில் பம்பல் சம்பந்த முதலியார். திரைப்படத்துறையின் நடராஜ முதலியார். மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் முதல் இந்திய முதல்வர். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிரிட்டிஷ் பீரியட்ல அப்பாயின்ட் பண்ண முதல் பிரின்சிபால் யாருன்னு கேட்டீங்கன்னா நீண்ட காலமாக துணைவேந்தர் மெட்ராஸ் மருத்துவக் முதல் இந்திய முதல்வர். என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்க. சென்னை பல்கலைக்கழகத்தின் நீண்ட காலமாக துணைவேந்தர், சென்னை ஐஐடியின் சேர்மன், யுனெஸ்கோவின் சேர்மன் என நீண்ட பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்ட லட்சுமணசாமி முதலியார். கொடைவள்ளல் ஆட்சிமுத்து முதலியார். சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வராகவும் ஜஸ்டிஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான பி.டி. ராஜன் முதலியார். பி.டி. ராஜன் முதலியார் ஞாபகம் வருதா? பிடிஆர் பழனிவேலோட அப்பா சார். அவர் நிதியமைச்சருடைய அப்பா. அவர் 1900 இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். 1928-30 சென்னை மேயரும், கேரள பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும், ஜஸ்டிஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஊவின் நிறுவனரும், வங்கியின் ஐசிஐசி வங்கியின் நிதி சேர்மனும், மைசூர் திவானுமாக இருந்த ஆற்காடு நாராயணசாமி முதலியார். இப்படி முதலியார்கள் தன் நலன் நோக்காமல் சமுதாய நலன் நோக்கியவர்களை பட்டியலிட்டால் இன்று நாளை அது என்று முடியும் என்று தெரியாது. கன்னிமாரா ஹோட்டல் 1854 ரத்தினவேல் முதலியார் இம்பீரியல் ஹோட்டலில் துவங்கி இருக்கிறார். சிறு பாக்கெட்டில் ஷாம்பு வணிகம் செய்தவர் வெல்வெட் ஷாம்பு ராஜ்குமார் முதலியார். அச்சிடுதல் தொழில்நுட்பம் கண்டவர் நில்சன் மாணிக்க முதலியார். இப்படி முதலியார்கள் தங்களுடைய காலத்தில் தடம் பதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். முதலியார் இனத்துடைய உரிமையை நிலைநாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த முதலியார்கள் எப்ப தோன்றினாங்க, எவ்வளவு காலம் என்னென்ன பண்ணாங்க, எப்படி வளர்ந்தாங்க என்று ஒரு ஆராய்ச்சி செய்யறாங்க. நிச்சயமா ஒரு முதலியார் செய்ய சார், முதலியார் சொன்னா முதலியார் பேவராஜிதான் சொல்லலாம். ஒரு கிறிஸ்டியன் செஞ்சிருக்காரு ஆராய்ச்சியை. முதலியார்கள் இப்பொழுது தோன்றினார்கள், எப்படி வளர்ந்தாங்க என்று அவர் கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நான் படிக்கிறேன். திஸ் கம்யூனிட்டி which had rich heritage, traditions and civilization and known for their honesty, intelligence, loyalty and administrative ability were occupying high positions like ministers, army chiefs, regional rulers, etc. in various southern kingdom. Mudaliyars, the farmers of the Tamil society, had always enjoyed a high status among the people of high status among the people of Tamil Nadu. High status கொண்டவர் முதலியார்கள் என்பதை ஆராய்ச்சி கண்டுபிடித்திருக்கிறார்கள். Throughout the different periods of history, முதலி and முதலியார் have the same meaning and are derived or ஏன் போடுறாங்கன்னா in முதலியார் is only the honorific plural suffix. அவரை மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்கு முதலி என்பதை முதலியாராக யார் போட்டு அந்த சஃபிக்ஸ் போட்டு சேர்க்கிறாங்க. When it is expanded, it becomes முதன்மை உடையவர். It from the same root as முதன்மை. முதன்மை உடையவர்கள் முதலியார்கள். முதன்மை உடையவர் என்பதை காலப்போக்கில் முதலியாராக மாறி இருக்கிறது. இது நம்ம சாதாரண விஷயமா சொல்லல. The D. Stalin research D. Stalin கிறிஸ்துவ இந்த ரிசர்ச்சோட வாசகங்கள் எழுதியிருக்கிறார். D. Stalin research scholar 1, Dr. P. Pushparaj, assistant professor, research supervisor, Department of History, Scott Christian College, நாகர்கோயில், மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி, அபிஷேகப்பட்டி, திருநெல்வேலி, தமிழ்நாடு. இப்படி காலமாக தங்களை
முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலியார்கள் மேலும் முத்திரை பதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிடிபி. நமக்கு அப்புறம் வர ஜெனரேஷன் நம்மளை பார்க்கணும் சார். நம்ம திரும்ப திரும்ப அவங்களே சொல்லியிருந்த போதாது. இந்த நூற்றாண்டில் வந்த நம்மை கைகாட்டி பேசுவதற்காக நாம் ஒரு முக்கியத்துவத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிடிபி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய மரம் இருக்கிறது, பல கிளைகள் இருக்கின்றன, பூத்து குலுங்குகின்றது, காய்கின்றது, கனிகின்றது. அந்த மரம் எல்லாம் பழுத்தாச்சு. இப்ப அந்த உச்சியில ஒரு பழம் பழுத்துருது. அந்த பழம் மற்ற பழத்தை பார்த்து சொல்லுது, என்ன சொல்லுது? நான் தான் உயர்ந்தவன், நான் உயரத்தில் இருக்கிறேன், அதனால் நான் தான் உயர்ந்தவன். இல்லை, நான் கிழக்கு பக்கத்தை, சூரியன் உதிக்கும் பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் தான் உயர்ந்த பழம் என்று அந்த பழத்தை சொல்லுகிறது. இந்த பழங்கள் இதில் யார் உயர்ந்தவன் என்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு தெரியாது இந்த அத்தனை பழங்களுக்கும் சொந்தக்கார ஒரே மரம், ஒரே வேர் என்று. இன்று கூட நாம் பல வகைகளாக பிரித்திருக்கிறோம் என்றால் அந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆதாரம் ஆணிவேர் ஒன்று என்பதை புரிந்து கொண்டு இந்த B2B-யை, இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் as well as கம்யூனல் டெவலப்மெண்ட், கம்யூனல் அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், அந்த ஸ்டேஜில் நின்று பேசுறது இப்போ முருகேஷ் சார் தான் ரொம்ப காரணமாக இருக்கு. நான் சமுதாய கூட்டங்களில் இதுவரை கலந்து கொண்டதில்லை, இது எனது முதல் கூட்டம். தவறு இந்த வாய்ப்பளித்தவர்களுக்காக நமது உறவுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதன்மை விருந்தினருக்கு முன்பாக இந்த B2B-க்காக ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கோம் காஞ்சிபுரத்திற்காக. அந்த ஆப்பை பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக பிரபு அவர்களை மேடையில் வருவார் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை வருஷமா 4th இயர் படிச்சிருக்காரு. நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு சுயமோட்டவா அவரே நம்ம இப்பாக்காக ஒரு ஆப்பே கிரியேட் பண்ணியிருக்காரு, காஞ்சிபுரம் இப்பா அப்படின்னு. அதை இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் கையால் நம்ம லான்ச் பண்ணுறோம். சீஃப் கெஸ்ட் கதையை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஆனால் டு பி ஆனஸ்ட் வித் யூ, நீங்கள் ஆப் லான்ச் பண்ணணும்னு சொன்னவொடனே இவர் சொன்ன முதல் வார்த்தை நான் திவாகரன் கையால் தான் பண்ணணும்னு அவர் கேட்டார். அது நடந்தது, உங்கள் கையால் அதை பண்ணிடுறேன். தேங்க்யூ. உங்கள் பெரிய கைத்தட்டலுடன் காஞ்சிபுரம் இப்பா B2Bன்னு சொல்லி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆப் உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஐயா அருணாச்சலம் ஐயா என்ன கனவு பண்ணாரோ அது நம்ம சின்ன லெவலில் காஞ்சிபுரத்துக்காக ஒன்று பண்ணிக்கணும். ஸோ பிரபு ஒரு பெரிய மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டு. தேங்க்யூ ஸோ மச் பிரபு. ஸோ பிரபு மோடி உங்களுக்கு தான். ஸோ இந்த ஆப்பை பற்றி ஒரு மெசேஜ் கேட்குறேன். இதோட ப்ராசஸ் என்ன, எதுக்காக பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஜஸ்ட் டைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் டைல் A to Z எல்லாமே கிடைக்கும். ஸோ அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், அதுலேருந்து சில்க் ஷாப் எல்லாமே ஜஸ்ட் டைல் இருக்குது. ஜஸ்ட் டைலாக இப்போ ஃபில்டர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஆப்பும். இதில் A to Z எல்லாமே இருக்கும். இது ஒன்லி இப்பா பீப்புள்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இப்பாவில் நான் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதே இப்பாவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். காஞ்சிபுரத்தில் முக்கியமான ஆர்கனைஸ் லான்ச் பண்ணது கோபியானா ப்ரொபோன் லான்ச் பண்ணது. இந்த ஆர்கனைஸ் பண்ணது முருகேஷ் தான். இப்பால இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் முருகேஷ் தான். ஸோ இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ண நினச்சி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இதில் A to Z எல்லாமே சர்ச் பண்ண இருப்பாங்க. இப்போ உள்ளே போயிட்டு இப்பால ஒரு சில கொள்கையோடு இருப்பாங்க. வாங்கினா முதலாளர் அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போது எத்தனை முதலாளர் கிடைக்குதுன்னு தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, சப்போஸ் டாக்டர்ஸ் வேணும், அட்வொகேட்ஸ் வேணும், சில்க் ஷாப் வேணும்,
எது பார்த்தாலும் ஃபுல்லாகவே முன்னேற்றையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் ஃபீட்பேக் போட்டிருக்கோம். எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ எத்தனை கொடுத்தல வாங்க மாட்டேங்குது, இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் ஃபீட்பேக்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த கம்யூனிட்டி ஷேர் பண்ணிருக்கோம். இது காஞ்சிபுரம் இப்போ வாட்ஸ்அப் ரிவ் பண்ணிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 250 தான் லிமிட்டு. ஸோ இப்போ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியல. அப்போ வந்து நான் சொன்ன இந்த மாதிரி ஆப்பில் வச்சு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அன்லிமிட்டட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். 250 தான் வாட்ஸ்அப் லிமிட்டாக இருந்துச்சு. அது வந்து வாட்ஸ்அப் டிஸ்அட்வான்டேஜ், நம்மளோட அட்வான்டேஜோ இம்பாலாம் எக்ஸ்ட்ரா போட்டது. இதில் மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த இம்பா ஆப் யூஸ் பண்ணுற எத்தனை பேரும், அதாவது எல்லாருமே அதை பார்க்க முடியும். ஸோ இப்போது எல்லாம் பண்ணது நான், அதில் சப்போர்ட் பண்ணது, ஸ்டார்ட் பண்ணது, கைட் பண்ணது எல்லாமே நம்ம ஸ்டேஜில் இருக்க முருகேசன் தான், அஸ்வினி சும்மாதேவன் தான், சதீஷ் அண்ணா, அந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இன்றைக்கி இதை லான்ச் பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நினச்சி கேட்டுக்கிறேன். இதிலேருந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறீங்க எல்லாமே ஆட் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் இது வந்து இன்னும் கிராண்டாக கான்செப்டாக இம்பாக்ட் பண்ணிருக்கோம். இந்த அதர் டிஸ்ட்ரிக்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் வித் யுவர் சப்போர்ட். ஸோ வாய்ப்பு கூட தாங்க இருக்கும், நன்றி சொல்லி கொடுப்பேன். தேங்க்யூ. இளம் வயதில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாரையும் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மேடையில் வீட்டிற்கும் இந்த விழாவின் தலைவர், அன்பு நண்பர் ரொட்டாரியன் முகேஷ் அவர்களே, மற்றும் நம்முடைய காஞ்சிபுரத்தின் முன்னோடி ரொட்டாரியன் எஸ்ஆர் சண்முகம் அவர்களே, இம்பா B2B யூத்தின் தலைவர் மிஸ்டர் கோபிநாத் அவர்களே, எம்எம் லெகசி ஃபவுண்டர் எங்களுடைய உறவினர் லைன் ஏ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் அவர்களே, மற்றும் கோமதி சில்க்ஸ் உரிமையாளர், என்னுடைய பள்ளி நண்பர் குட் ஃப்ரெண்ட் மோகன் அவர்களே, மற்றும் வர்ஷினி சில்க்ஸ், மற்றும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் வராமல் இல்லை, முகேஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வரணும், இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசணும் நம்ம இம்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ரெண்டு டாபிக் தான் வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கார்ப்பரேட்டில் 25 இயர்ஸாக இருந்ததில் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக என்னோடய லைஃப்பில் நான் 25 இயர்ஸில் கார்ப்பரேட் லைஃப்பில் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக பார்த்தோம்னா, நான் ஜஸ்ட் இந்த கொஸ்டின் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எண்ணங்கள் நம்மளோட மைண்டில் வருது, யாராவது ஆன்சர் பண்ணணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ தாட்ஸ் நமக்கு வருது? அன்லிமிட்டட். ஸோ யூஎஸில் பெர்க்லிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு நம்ம வந்து 70,000 எண்ணங்கள் நம்மளோட பிரெயினில் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த 70,000 எண்ணங்களில் 35,000 டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த டெசிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒயிட் ஷர்ட் போடலாமா, பிளாக் ஷர்ட் போடலாமா, லெஃப்டில் திரும்பலாமா, ரைட்டில் திரும்பலாமா, மொபைலில் சுவிட்ச் ஆன் பண்ணலாமா, சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு நம்ம 35,000 டெசிஷன்ஸ் நம்ம வந்து பண்ணோம். நம்ம பிரெயினில் எவ்வளோ மெமரி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணாங்க. 1910 என்னோட கிராண்ட் ஃபாதர் கிராமத்துலேருந்து இங்கே காஞ்சிபுரம் வந்து அவங்க வியாபாரம் மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ தூரம் வந்து அவங்களோட பிரெயின் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்னிங் அவங்க வந்து பிஸ்னஸ் போவாங்க, ஈவினிங் வருவாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு நாலேஜ் எப்படி வருது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட எதிர்த்து இருக்கவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நாலேஜ் வரும். அது விட்டோம்னா மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பாங்க, தினமணியோ தினத்தந்தியோ இந்தியன் எக்ஸ்பிரஸோ என்னவோ. இது வந்து என்னோட கிராண்ட் ஃபாதரோட ஜென்ரேஷன். எங்கள் ஃபாதரோட ஜென்ரேஷனில் எப்படி இருந்துச்சு டேட்டா அப்படின்னா, நியூஸ் பேப்பர்லேருந்து டெலிவிஷன் சேனல் வந்துச்சு, ட்ரெயின் ஜேர்னி அதிகமாச்சு, ட்ரெயின் ஜேர்னி அதிகமானதுக்கப்புறம் ஃப்ளைட் ஜேர்னி வந்திருக்கலாம், டெலிஃபோன் வந்திருக்கலாம். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். எங்களோட ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா, நம்ம ஜென்ரேஷனில் டெலிவிஷன் வந்து ஒரு சேனலில் இருந்து 2 சேனல் ஆச்சு. நிறைய பேர் தெரிஞ்சுக்கும், தூர்தர்ஷனில் ஃபஸ்ட் சேனல் இருந்திருக்கும், இல்லை செகண்ட் சேனல் இருந்திருக்கும். இது வந்து தேர்டாக நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினில் வந்து போயிருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோனோ இல்லை மொபைல் ஃபோன்லையோ நம்ம வந்து மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். இப்போ என்னோட பையனுக்கு
கரெக்டாக 15 வயசு 14 வயசு ஆகுது. அவனுக்கு எப்படி நாலேஜ் போகுது, எப்படி இன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்னா, அவனுக்கு வந்து மொபைல் ஃபோனில் எல்லாமே இருக்குது. அந்த மொபைல் ஃபோன் மூலமாக அவனோட டேட்டாவுக்கு போகுது. இந்த ரிசர்ச் பண்ணும்போது நம்மளோட மூளையில் எவ்வளோ ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 80,000 பேஜஸ் புக்கு, 80,000 பக்கங்களில் ஒரு புக்கு இருக்குன்னா அந்த 80,000 பக்கங்களும் பிரெயினில் போய் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும்போது இது எப்படி நமக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோக்கஸ் வந்து இன்னைக்கு கிடையாது. எத்தனை பேருக்கு இப்போ இந்த வாட்ஸ்அப் ஆக்சஸ் இருக்குது? எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம வாட்ஸ்அப்பை செக் பண்ணுவோம்? வாட்ஸ்அப் செக் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. இல்லை. ஃபேஸ்புக் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஃபேஸ்புக்கில் நம்ம செக் பண்ணணும். அதுவும் நம்ம போஸ்ட் போட்டால் லைக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத வேற பார்க்கணும். இது ரெண்டாவது. ஸோ இப்போ இது என்ன ரிசர்ச் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து பிஸியாக இருக்கிறதுனால நம்மளோட ஃபோக்கஸ் வந்து சுத்தமாக வந்து குறைஞ்சிருக்கு. எதனோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இருக்கிறதுலே ஃபோக்கஸ் எதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா, கோல்டன் ஃபிஷ். நம்ம வீட்டில் ஃபிஷ் வளர்த்தினா, ஃபிஷ் வளர்க்குறாங்கன்னு தெரியும். கோல்டன் ஃபிஷ்ஷோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸ் கூட கிடையாது. அதை விட இன்னைக்கு வந்து ஒரு ஹியூமன் பிரெயினோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து வேற யாராவது பேசும்போதோ இல்லை நம்ம யாரையாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான டெசிஷன் எடுக்கிறோம்னாலோ நமக்கு ஃபோக்கஸ் இல்லாததுனால நிறைய தவறான முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன தீர்வு? இல்லை நம்மளோட ஃபோக்கஸை ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன தீர்வு? பட் இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. ஃபேஸ்புக் இல்லாமல் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. என்னோட கிட்டுக்கு வந்து கோவிடுக்கு அப்புறம் நீ யூடியூப்பை ஆக்சஸ் பண்ணாதான் நான் சொல்ல முடியாது. ஹவு வி கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம், அதுதான் நான் வந்து இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், த யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்லி, நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணலாம். கிரேட்டர் குட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் வந்து இதை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 4 டிப்ஸ் அவங்க வந்து தராங்க. டிப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் when we wake up, காலையில் எழுத்த 10 நிமிஷத்தில் நம்ம வந்து நம்ம பிரெயின் வந்து தூங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையில் எரேஸ் ஆகிட்டு நம்ம எப்படி ஒரு பிளாக் ஸ்லேட்டில் எப்படி வந்து ஒரு க்ளீன் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் மொபைல் ஃபோன் பக்கத்தில் இருக்குது. அன்றைக்கி எடுத்து என்னென்னலாம் வாட்ஸ்அப் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு குட் மார்னிங் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு குட் ஆஃப்டர்நூன் வந்திருக்கு நம்ம அனுப்பிடுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், இது வந்து பில் கேட்ஸாக இருக்கலாம், ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு டாப் 25 பிஸ்னஸ் பீப்புள் ஃபோர்ப்ஸில் இருந்து அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அந்த மார்னிங் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு திங் அவங்க பண்ணது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் யாருமே வந்து மொபைல் ஃபோனை ஆக்சஸே பண்ணலை. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணது என்ன அப்படின்னா, they just did the 2 minutes prayer. இங்கே க்ளீனாக போய் நெட்டில் சர்ச் பண்ணலாம். நான் புதுசாலாம் எதுவும் சொல்லலை, நான் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 minutes they are doing a prayer. Second thing what they are currently doing is focusing on their health. ஒரு 15 to 25 மினிட்ஸ்க்கு வாக்கிங். நான் வந்து நம்மளோட கெஸ்ட்டு எஸ்ஆர்எஸ் சார் வந்து நல்லா தெரியும். நான் வந்து நம்ம காஞ்சிபுரம் ஸ்டேடியத்தில் மார்னிங்கில் வந்து நாங்கள் யூஸ் கோ ஃபார் அ ஜாப் ப்ளே ஹாக்கி. அந்த பீரியடெல்லாம் வந்து நான் பார்க்குறேன், இன்றைக்கும் பார்க்குறேன். மார்னிங் 5:30 சார் வந்து வாக்கிங் வந்து. ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட மார்னிங் ரொட்டீன், ஐ வுட் லைக் டு ஷேர் அ புக். தெர் இஸ் அ புக் கால்டு த மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. தமிழில் இருக்குது, அமேசானில் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். மார்னிங் ரொட்டீன். The second thing what the successful people did is they were focusing on their health at least of 30 minutes. So இதை ஒரு ஃபார்முலாவில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 minutes is prayer, 20 minutes is for health, 30 minutes is for the plan of the day. ஸோ நெக்ஸ்ட் 30 minutes இது என்ன எனக்கு பிளான் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இப்போ கார்ப்பரேட்டில் எங்களுக்கு எல்லாருக்குமே கேலண்டர் இருக்கும், நான் இன்னைக்கு என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ 3 formula. The 60 minutes of our day should start with the 10 minutes prayer, 20 minutes on a physical activity. It may be very simple. ரொம்ப சின்ன ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம், ஒரு வாக்காக இருக்கலாம், but we should not touch our mobile phone. The third thing is 30 minutes on the plan of the day. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா,
நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஃபோக்கஸிங் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்னொரு ரிசர்ச் பண்ணாங்க. ஒரு மொபைல் ஃபோனில் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நான் செஞ்சுட்டு இருக்கிற ஒர்க்லேருந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி மறுபடியும் அதே ஃப்ளோக்கு வரதுக்கு எனக்கு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கான பிளானிங் என்ன நீங்கள் நெக்ஸ்ட் இது பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, இன்ஃபால இருந்தோ இல்லை லைன்ஸ் கிளப்ல இருந்தோ இல்லை ஏதோ வரும்போது உங்கள் பிரெயின் நீங்கள் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதிலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் பிரெயின் வந்து கரெக்டான சஜஷன்ஸையோ கொடுக்காது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா முதல் ஹேபிட் என்ன நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிஸிங் இட். த மார்னிங் இஸ் த பெஸ்ட் டே ஃபார் யூ டு மேக் அ பெஸ்ட் டெசிஷன்ஸ். எத்தனை பேருக்கு வந்து குளிக்கும் போதோ இல்லை நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போதோ பெஸ்ட் ஐடியாஸ் வந்துருக்கு. நீங்கள் கை தூக்க வேணாம், பட் யூ வுட் ஹவ் காட். த ரீசன் இஸ் த பாடி வந்து மைண்டை கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ் ஐடியா இருக்கும். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் ஓனர்ஸாக நம்ம மொபைல் ஃபோன் வந்து நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஹேண்டு, அதில் நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கு பெஸ்ட் ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து வராது. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்ன நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன அப்படின்னா, சிம்பிள் பிளான் விச் ஐ தாட் ஐ கேன் ஷேர் இட். எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா 10, 20, 30 இந்த 10 minutes is the first thing what we can do is at the prayer. அது என்ன வேணாலும் இருக்கலாம், கிராட்டிடியூடாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 minutes, 20 minutes is for health, 30 minutes is for the plan of the day. ஸோ இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நான் வந்து சொல்லணும்னு நினச்சது. ஏன் மொபைல் ஃபோனை பார்க்கக்கூடாது அப்படின்னா, உங்கள் பிரெயின் வந்து அன்றைக்கி இருக்கிற மொபைல் ஃபோனில் இருக்கிற கண்டென்ட்டை போய் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் வந்து அதுக்கான ஆக்டிவிட்டீஸை வந்து சப்ரஸ் பண்ணுது. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எஃபெக்டிவ்னஸை பண்ணணும்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இட். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் நான் டெக்னாலஜிக்கலாக என்ன சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கூகுள் இஸ் கோயிங் டு ரன் ஆல் ஆஃப் அஸ். எல்லாருக்குமே தெரியும் கூகுளில் நமக்கு என்னென்னலாம் டேட்டா இருக்குது அப்படின்னு. நம்மளோட பிஸ்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நம்மக்கிட்ட வந்து யூடியூப்பில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை, நம்ம சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், யூடியூப்பில் நம்ம பிஸ்னஸ் பற்றி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏலியனேட்டடாக போடுவோம். ஸோ இன்றைக்கி என்னோட குழந்தை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைய பாருங்கள், நம்ம ஜென்ரேஷன் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவோம். ஸோ உங்கள் பிஸ்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங்காக நம்ம வந்து எஃபெக்டிவாக டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக நம்மளோட டெசிஷன் மேக்கிங்கை குறைக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு 2 நாள் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட டெசிஷன் மேக்கிங் வந்து மாறும். ஏன்னா பிரெயினுக்கு வந்து 10 லட்ச ரூபா டெசிஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், 50 ரூபாய்க்கு இருக்கிற டெசிஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இங்கிலீஷ் பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ் அப்படின்வாங்க. ஸோ பிரெயினுக்கு வந்து கிளியராகவே தெரியாது. அதனால தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்கை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும். பராக் ஒபாமா வந்து பிளாக் சூட் தான் அவரோட ட்ரெஸ் கோட், ஃபைன் இதுதான் என்னோட ட்ரெஸ் கோட். ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட், ரவுண்ட் நெக் ஷர்ட், தட் இஸ் இஸ் டெசிஷன் மேக்கிங். இன்றைக்கி இருக்கிற மார்க் ஜூக்கர்பர்க் சிம்பிளிஃபை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளவு நம்மளோட டெசிஷன்ஸை நம்ம கம்மி பண்ணுறோமோ நம்மளோட எஃபெக்டிவ்னஸ் வந்து மேஜர் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதோட என்னோட குயிக் சம்மரியை வந்து முடிச்சுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட். நவீன யோகத்தில் கேட்பாங்க இந்த சிறப்பான வழிகாட்டுதலை வழங்கிய நம்ம அடுத்து இக்கூட்டத்தில் வாழ்த்துறையும் நன்றியுரையும் தொகுப்புரையும் வழங்கும்படி முருகேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். மாலை வணக்கம். சரி, வணக்கம் வணக்கம். சூப்பர். இல்லை ஏன்னா ஒருத்தர் கை தட்ட சொல்லி சொல்லிட்டார், அதே நான் சொன்னேன்னா ஒரு நாளைக்கு காப்பி எடுத்த மாதிரி யாரும் நம்ம மாதிரி நினைக்கிறேன். கொஞ்சம் நோட் பண்ணிடுறீங்க, யாரும் பாருங்க அதை. சரி, ரைட்டுங்க. ஓகே, பார்த்துட்டு சரி. நான் டைம் ரொம்ப ஆகிடுச்சு.
நிச்சயமாக எப்பவுமே கடைசி நேரத்தில் நம்மளுக்கு தருவாங்க. 2 பக்கம் இருக்குது, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஸ்டார்ட் பண்ண எப்பவுமே தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட்ல தான் ஆரம்பிப்பேன் நான். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அப்படி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பாவை எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்த பச்சைவாசல் உரிமையாளர் பிரபு தான். ஸோ அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அவர் ஏதோ சின்னதாக போட்ட ஏதோ போகிறப்போ போட்டு போனாங்க, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் இன்னைக்கு அவரால் இன்னைக்கு வர முடியல, அதனால் நான் அவருக்கு நான் சொல்லிக்கணும் விருப்பப்படுறேன் நான். ரெண்டாவது வந்து நம்ம இம்பாவுடைய ஃபவுண்டர் அண்ணாசன் நம்ம 2019 கண்டிப்பாக இது இருக்க ஒரு 30-40% க்ரௌடு ஃப்ரண்ட் ஹாலில் வந்து நம்ம ஜிவி செல்லம் அண்ணா வந்து இம்பா B2B யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். அது யாரெல்லாம் வந்து அப்படியே கை தூக்குங்க. அப்புறம் நம்ம ஒரு 20%, அப்போ வந்துருக்குது 80%. கோபி சொன்ன மாதிரி இன்னும் கோபி இம்பா டேஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. நீங்கள் நிச்சயமாக புதுசாக வந்த எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டு நம்ம எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். 2019 ரொம்ப சிம்பிளாக ஜிவி செல்வனை வந்து நம்ம வெள்ளூர் டீமை வச்சு இம்பா B2B யூத் பண்ணோம்பா அப்படின்னு சொல்லி நவீன் வச்சு தான் ஃபாலோ பண்ணாங்க. அது அப்படியே ஆரம்பிக்கிறப்போ ஒரு 30 பேர் வருவாங்க, 40 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அங்கே 120 தான் உங்கள் ஃப்ரண்ட் ஆல் கெப்பாசிட்டி பண்ணிட்டேன்னா. ஸோ 120 தான் அந்த ஃப்ரண்ட் ஆல் கெப்பாசிட்டி. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 160 சேர் அப்படியே நின்று எல்லாம் நம்ம வந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு பெரிய 6 அடிச்சு தான் ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2020 கோவிட் டைம், நல்லா பீக் கோவிட் டைம் நிறைய பேர் ஞாபகம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஒரே ஒரு ஆனிவர்சரி தான் கொண்டாடுவோம். ஏன்னா கல்யாணம் ஆகுதுன்னா நல்லா தெரியும். புதுசாக கல்யாணம் எல்லாருக்கும் அந்த முதல் வெட்டிங் ஆனிவர்சரி தான் ஆனிவர்சரி. என்ன மிஸ்ஸஸ் பாலன் கரெக்டு தானே? அதுக்கப்புறம் தான் ஹாப்பி ஆனிவர்சரிமா அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். அதே மாதிரி பசங்களுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி தான் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா முதல் ஆனிவர்சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டு செல்லம்மா வந்தாங்க. அதே மாதிரி வந்து நம்ம பில்லர்ஸில் 2-3 பேர் வந்தாங்க. இந்த ஹால் நம்ம வந்து ஒரு 150 பேர்ல பண்ணலான்னு ஆரம்பிச்சோம். நம்ம தான் மூலையாச்சு என்னைக்காவது நம்ம அடங்கிருக்கோமா? 200 300 400 அப்படின்னா கிட்டத்தட்ட 380 ரெஜிஸ்ட்ரேஷனோட நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி பண்ணோம். நம்ம பிரதர்ஸ் டீம் அதில் பெரிய ஒர்க் பண்ணாங்க. அதுவும் நான் நேரத்தில் நிறைய தெரிய வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி சரி 2 வருஷம் முடிஞ்சிச்சுடா விட்டுருந்தா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி முடிஞ்சிச்சு விட்டுருக்கிறப்பையும் இல்லை நம்ம எல்லா பில்லர்ஸையும் நம்ம கூப்பிடவே இல்லை, ஐயா மட்டும் தான் வந்து போனாங்க அப்படின்றப்ப சரிப்பா கூப்பிடுங்க, அந்த ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு செகண்ட் ஆனிவர்சரி இதே நாள் டிசம்பர் 14 இதே மேடையில் 423 பேர். இது நிஜமாக எந்த இன்ஃபார்மேஷனையும் பண்ணல போகணும்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரென்த் வரைக்கும் 200 பேருங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக நம்ம ஐயா வந்து ஒரு பெரிய பிபிடிலாம் கொடுத்தாரு இம்பார்ட்டன் என்னன்ட்டு. ஸோ இந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் தேர்ட் ஆனிவர்சரி கூப்பிட்டேன், எல்லாம் ஆஸ் யூஷுவல் பிரதர்ஸ் கூப்பிட்டு இந்த வருஷமாவது விட்டுலாம்டா சொன்னா கேளுடா அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ இல்லை கோபி பிரபுலாம் வந்து பாப்பா நம்ம பண்ணுறதே அது ஒன்று தான், நம்ம தயவுசெய்து இதை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்றப்போ சரி எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணலாம், நம்ம சும்மா ஸ்ட்ரென்த் சேர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ காஞ்சிபுரம் பீப்புள் வரைக்கும் கூப்பிடலாம். இந்த நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட் வேணாம், நம்ம வந்து லோக்கல் க்ரௌட் வரைக்கும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட நான் இப்போ தான் எப்பவுமே நான் ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு பார்ப்பேன். நான் 196 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. நம்ம சின்ன எஃபர்ட் போனாலும் அது பெருசான ரிசல்ட் நம்மளுக்கு மினிமம் நம்மளுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா 196 சாதாரண ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, அதுவும் காஞ்சிபுரம் B2Bக்காக மட்டும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமான பிரதர்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ண இந்த வருஷத்துடைய கோஆர்டினேட்டர் சொல்லலாம், பிரசிடென்ட் சொல்றாங்க நிறைய பேர். ஸோ கோபி எல்லா மீட்டிங்குமே நான் சொல்லுவேன். நான் இம்பா காஞ்சிபுரம் மீட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆர்கனைசர் தான், எல்லாருமே பிரசிடென்ட் தான், எல்லாருமே செக்ரட்டரி தான், எல்லாருமே ட்ரெஷரர் தான். ஸோ இந்த வருஷத்தோட ஹெட் ஆர்கனைசர் அந்த கோபிக்கு ஒரு பெரிய கைத்தட்டி. ஏன்னா என்ன சொன்னாலும் 25ஆம் தேதி நான் நச்சினோடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. தேங்க்யூ கோபி ஃபார் இட். இது ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். இப்போ கோபி அடுத்தது இந்த ஸ்டிக்கை கண்டிப்பாக யாருக்கே கொடுத்தாலும். ஸோ ஆர்கனைஸ் டீமில் வந்து எப்பவுமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மேன் ஆஃப் த சீரிஸ் எப்படி சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப நாளாக கையில் வச்சிருந்தாரோ எங்கள் பார்த்த சாரதி பிரதர் கொஞ்சம் தயவுசெய்து வேணும் இல்லைங்க, அவரும் ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா ஒவ்வொரு முறையும் 35 பேர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பேமெண்ட் வாங்கி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வரது ஒரு பெரிய பங்கு. தேங்க்யூ பார்த்த சாரதி சார். அதே மாதிரி அடுத்த மேன் ஆஃப் சீரிஸ் இந்த மாதிரி மேன் ஆஃப் த மேட்ச் ஏஆர் சிவசிதம்பரம் இருக்காரா, அவர் அப்படியே சுற்றினே இருப்பார் எப்பவுமே. ஸோ சிவாகமன் ஒரு பெரிய கைத்தட்டல். அதே மாதிரி ஃபாலோ பை அதே மாதிரி எங்கள் சக்திவேலன் சார், பாஸ்கரன் சார், மகேந்திரன் எவ்வளோ அடித்தாலும் நாம மகேந்திரன் எத்தனை பேர் தெரியும் நினைக்கிறேன். மகேந்திரன் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் பண்ணுறதுலாம் கூட அவர் தான். 5 மணிக்கு மீட்டிங் அப்படின்னா 4 மணிக்கு கூட 5 நிமிஷத்தில் ஆயிடும் அப்படின்னு அதுக்கு பின்னாடி நிற்கிறார் அவர் தான். ஸோ அவருக்கும் முன்னாடி ஒரு நன்றிகளும் பெரிய கைத்தட்டலும். ஸோ ஓரளவுக்கு இந்த சைடு எல்லாருமே முடிச்சுட்டு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் பிரதர்ஸ் டீம் எப்பவுமே ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் பிரதர்ஸ் டீம் யார் நம்ம ராகேஷ், அவர் ஒரு வாட்டி எழுந்து அவர் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. இப்போ அவர் இல்லை, ஏன்னா வந்து குமாரன் சொன்னாலும் நினைக்கிறேன் எல்லா நாளையும் ஓடவே முடியாது, கண்டிப்பாக ஒரு ட்ரெயின் இருக்கும். ஸோ அதே மாதிரி சந்தோஷ் இருக்கும்
ஃபென்டாஸ்டிக் ஜாப். நீங்கள் அவர் இல்லைனா கூட கண்டிப்பாக வந்துடுவார், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஒரு ஆள் வந்து எப்பவுமே அந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணவே முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும், நம்ம இன்னொரு ஆள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணுன்றதாங்க பாயிண்ட்டு. 2 பேருக்கு 2 விங்குக்கு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக தேங்க் பண்ண விரும்பப்படுறது, இம்பால காஞ்சிபுரத்தில் டாக்டர்ஸ் விங்குன்னு ஒன்று இருக்குது, அட்வொகேட்ஸ் விங்குன்னு ஒன்று இருக்குது. முதல்ல டாக்டர்ஸ் விங்கு, எஸ்பெஷலி டாக்டர் வேல்ராம் ஐ டாக்டர் இருக்கார், அதே மாதிரி டாக்டர் மோகன், அதே மாதிரி பிடி சரவணன், விஷ்ணுவர்தன், இவங்க எல்லாருமே எப்படின்னா ஒரு 1.1 நான் தான் இருக்கேன். இவங்க எல்லாரும் எப்பப்பெல்லாம் முருகேசன் பேர் சொன்னாங்களோ அப்போல்லாம் நீங்கள் காஞ்சிபுரம் இம்பா B2B மென்சிங்க தயவுசெய்து, ஏன்னா நம்ம யாராவது அடி வாங்கல. அதனால வந்து நைட் 1 மணிக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணாங்களோ, நான் நிறைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். எமர்ஜென்சி இந்த பிரச்சனைன்றப்போ டக்கு ஒரு 3 டாக்டர் கால் பண்ணுவோம். அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னா கூட இன்னொரு டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணி இமீடியட்டாக பண்ணுறாங்க. அவங்களாம் சைலண்டாக தான் இருக்காங்க. பட் போகிறோம், நம்மளுக்கு தேவை வந்து மேன் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு வேலை ஆனால் போகிறோம் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அந்த டாக்டர்ஸுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த நேரத்தில். எந்த அளவுக்கு உடற்பயிற்சிக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம சட்ட ரீதியாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இம்பால காஞ்சிபுரத்தில் லீகல் மீட்டிங் இருக்குது, அதில் நிறைய பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன். 2-3 பேரை கண்டிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அட்வொகேட்ஸ் மட்டும் எழுந்து நிற்க முடியுமா? எத்தனை அட்வொகேட்ஸ் வந்திருக்காங்கன்ட்டு ரைட், அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா அட்வொகேட் வந்து நம்ம அரவிந்த் தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக லீட் பண்ணுறேன். தேங்க்யூ அரவிந்த். அடுத்த வாட்டி ஒரு 10-15 பேர் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இவங்க பர்மிஷன் இல்லாமே நான் சொல்கிறேன், இம்பா மக்களுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது ஆலோசனை மட்டும், அதாவது ஆலோசனை தேவைன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக பண்ணிடுவீங்களா பிரதர்? ரைட், ஓகே. அதாவது உண்மையாகவே பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு பாயிண்ட்டுக்காக நான் இதை சொல்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து நான் உங்களை முதன்முறையாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ பிரதர், நிஜமாகவே. அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆல் பில்லர்ஸ் ஆஃப் இம்பா, கடைசியாக நம்ம செல்வாங்க. நான் எங்கே செல்வாங்கன்னு சொல்கிறது வரக்கும் மற்ற மீட்டிங்கில், நான் நம்ம செல்வாங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தினால் மட்டும்தான் அவரால் வர முடியாது. தவிர்த்து அவருடைய மனசெல்லாம் நம்ம தான் இருக்குது. இங்கே ஒரு சீக்ரெட் ஸ்பை அவருக்கு இருக்குது, கன்ஃபார்மாக எனக்கு நல்லா தெரியும். அதை அவர் லைவ் போட்டுட்ருக்காரு, அவர் அதை பார்த்துட்டு இருக்காரு கூட எனக்கு தெரியும். செல்வானா நீங்கள் எந்த கேமராமேன் கூட தான் எனக்கு தெரியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் எப்பவுமே ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி பேசுவார். நம்ம சம்பத்சார் பேசுகிற மாதிரி எப்பவுமே அவர் ஹிஸ்ட்ரி தான் கையில் எடுப்பார். அவர் எனக்கு சொன்ன ஒரு ஹிஸ்ட்ரின்றதை விட அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை நான் அவருக்காக பதிவு பண்ண விரும்ப போகிறேன். காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு வாட்டி ஏதோ கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அது வந்து வேறு கம்யூனிட்டியோட கல்யாணம், ரொம்ப விஐபிலாம் இருக்காங்க, நல்ல பெரிய விஐபிலாம் இருக்காங்க. ஒரு சின்ன பையன், அவர் காலேஜ் கூட படிப்பானா தெரியும், ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் இருக்கிறான் அவன். திடீர்னு வந்து எங்கிட்ட கை கொடுத்துட்டு ஆனால் நானும் இம்பான் அப்படின்னு அவர் ஒரு கை அவர் கொடுக்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக கை கொடுத்தாரு. ஸோ இது ஒரு கோட் வேர்ட் மாதிரி நம்மளுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காஞ்சிபுரம் இம்பா பற்றி இது பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லி. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணி கொண்டது தான் பாயிண்ட். அவர் எப்பவுமே சொல்லுவார், எங்களை பிராண்ட் பண்ணிக்காதீங்க, நம்மலாம் ஆர்எஸ்எஸ் மாதிரி இருக்கணும், நம்மளுடைய உணர்வு நம்மளுக்குள்ளே இருந்தால் போகிறோம். எல்லாரும் சொன்ன மாதிரி யாருக்கிட்டனா வித்துக்கங்க, நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிக்கிங்க, அதுதான் நம்மளோட கான்செப்ட்னு சொல்லுவார். ஸோ தேங்க்யூ செல்லமண்ணா பாரு. லைன் தான் சொல்லியிருந்தாங்க, வேறு வழி கிடையாது. எப்பவுமே வந்து அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம இம்பா மீட்டிங்பா கேமராமேன் அப்படின்னா போகிறோம். நம்ம 2 பேர் வந்து தேர்ட் ஐ ஃபோட்டோகிராஃபி மதன் நிற்கிறார், ஒரு கை காமிங்க, ஒரு பெரிய கைத்தட்டில் அவருக்கு. அவரும் வந்து புதுசாக நான் ஒரு 360 போட்டிருக்கேன்னா நான் பண்ணமா அப்படின்னாரு, அதுவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். தேங்க்யூ மதன். அதுக்கு அடுத்தது கார்பூர் வாங்க இருக்காரா ஸ்டுடியோ கேஎல்வி, அவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா அவர் பேர் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா விக்கிபீடியாவில் வந்து அவர் எடுத்த ஃபோட்டோ தான், அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்த ஃபோட்டோ தான் வந்து ஒரு வாட்டி கவராகவே வச்சுருந்தாங்க. ஸோ அது நம்ம இம்பா ப்ரைடு தான் அது. ஸோ முக்கியம் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த இளையராஜா வந்து பாடினார், எத்தனை பேர் பார்த்தீங்க? நான் டக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அனுப்புகிறப்போ அந்த ஜனனி பாடுறப்போ என்னப்பா இளையராஜாலாம் கூப்பிடாதுப்பா, அவர் இம்பா இல்லைப்பா அப்படின்னு அவர் நம்ம சாயலே இருக்காதுன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ தமிழன்னா அதுக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் இட். சிலம்பம் பண்ணலாமா அப்படின்னாரு. என்ன நான் சிலம்பங்களுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க ஒன்றும் புரியல அப்படின்னோடனே எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னா. ஸோ நம்ம பசங்களோட டேலண்ட்டை நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்றதுனால அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எப்பவுமே ஆரம்பிக்கிறப்போ பரதநாட்டியம் போன வாட்டி கோபி பண்ணாருன்னு நினைக்கிறேன். எனக்கு யாருமே வந்துச்சுங்க, ஏன்னா நம்ம எல்லாருமே போட்டி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போன வாட்டி கோபி பண்ண யோசிச்சு அரேஞ்ச் பண்ணுது, டான்ஸ் ஆனது இல்லை. ஸோ இந்த வாட்டி வசதி குமார் அண்ணன் நான் போடுறேன்னு சொல்லி சொன்னார். ஸோ தேங்க்யூ குமார் அண்ணன். அதே மாதிரி ஸ்டால் போட்ட செல் பாயிண்ட் பிரவீன் ஆகட்டும், நம்ம தேன் விற்கிற நம்ம பிரேம் ஆகட்டும், அதே மாதிரி அந்த கார் பாடி வாஷ் எல்லாருமே ரொம்ப தேங்க்யூமா. இந்த ஆப் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயங்க. இது வந்து அருணாச்சலமலையார் ஐயா வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10 வருஷமா இப்போ நடக்குதுன்னா கண்டுதாங்க முருகன்னா 11 வருஷமா 11 வருஷமா நம்மளுக்கு வந்து சொல்லி நம்ம இதை வந்து ஒரு இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதை வந்து நம்ம விளையாட்டுத்தனமா ஒரு மீட்டிங்ல பேச ஆரம்பிச்சதை வந்து காஞ்சிபுரம் மேப்பை நம்ம பிரபு கொண்டு வந்தாரு. நிஜமாவே பிரபு எங்க ஆண்களுக்கு ஜாக்கிரதையான ஆண்கள் சொல்லி தைரியமா சொல்றேன். என்ன வேணா நான் முளையார் பையன்ட்டு
அந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எல்லாருமே கூகுள் ப்ளே ஸ்டோரில் நார்மலாகவே காஞ்சிபுரம் இன்பா B2B ஸ்டோர் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணிங்கனாலே வந்துருங்க. என்னங்க யூஸ் அப்படி ஒரு ஆப் இருக்கிறதுனால அப்படின்னா ஒரு இன்டென்ஷன் நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்போ குமாரன் சொன்ன மாதிரி நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்னுடைய முதலாளிகள் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணேன்னா நீங்கள் என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஹோட்டல் போகணும்னு முடிவு பண்ணுறீங்களா சர்ச் பண்ணுங்க. டாக்டர்ஸ் வேணுமா சர்ச் பண்ணுங்க. ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபி வேணுமா சர்ச் பண்ணுங்க. எந்த ப்ராடக்ட் ஷர்ட் பிராண்ட் எடுக்கணுமா சர்ச் பண்ணுங்க. அதை சர்ச் பண்ணாலே அதில் நம்ம மொழியாரோட கடைலாம் லிஸ்ட் ஆகும். அதில் எந்த கடையில் உங்களுக்கு வாங்கணும்னு வந்து அதை தயவுசெய்து வாங்க முடியும். ஸோ அதை வந்து தேங்க்யூ ஃபார் இட். அதே மாதிரி இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வந்து நம்மளுக்கு புல்லட் சுரேஷன் தான் போட்டிருந்தோம். புல்லட் சுரேஷன் நீங்கள் எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரியல. ஆந்திர பிரதேஷில் வந்து நம்மள எப்படி மினிஸ்டர் ஒரு நலவாரியம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி முதலியார் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் மாதிரி ஒரு சேர்மன் போட்டு ஆந்திர பிரதேஷ் ரெக்கக்னைஸ் கவர்மெண்ட் அவர் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே டேரக்டாக ஃபோன் பண்ணி அவர் ஒரு விஷயம் சொல்லி அவர் கூப்பிட்டுருக்காரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம அனுப்பிச்சாரு. ஸோ கான்ஃபிடென்ஷியல் நான் சர்ச் பண்ணல. அண்ணா இன்னைக்கு வரல, பட் இருந்தாலும் நம்ம அன்புகளை வந்து கைத்தட்டு வழியாக வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் சொல்லி நான் விடுப்பு பண்ணேன். இந்த டேக்ஸில் வந்து நான் பன்னிரெண்டு சேர்த்துவேன். பன்னிரெண்டு சேர்க்கறதா சதீஷ் சேர்க்கறதா எனக்கு தெரியல. ஏன்னா நல்லா தெரியும் நம்மளுடைய மண்டப வாடகை எவ்வளோ இருக்குது, இதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குது, பட் எவ்வளோனா கொடுப்பா இது என்ன பாருங்க அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ வருஷம் நம்மளுக்கு வந்து இந்த லெகசி ஹிப்பாக்காக அஃபோர்டபுள் ப்ரைஸ் கொடுக்குற பசங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் தான். ஸோ நான் தேங்க்யூ சொல்கிறது ஓரளவுக்கு எல்லாருமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது நம்ம ஸ்பீச் தான். ரொம்ப நாளாக எடுத்துட மாட்டேன், கவலைப்படாதீங்க. கோபி பேசுகிறப்போ அடிக்கடி நம்ம டூர் போயிட்டு வருவாங்க, ஆனால் டக்குன்னு வந்துடுவாங்க. ராகேஷ் போன வருஷம் டூர் போயிட்டு 8 வருஷம் வந்துட்டாங்க. அந்த மாதிரி போனவங்கலாம் கரெக்டாக டூர் போயிட்டு வந்துடுவாங்களே போய் அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அதே மாதிரி நம்ம பாலா 60s சார் வந்து ஒரு டீம் சைன் பண்ணதா கேள்விப்பட்டேன். சார் ஓகே சார், போன வருஷம் 4 டீம் சைன் பண்ணேன் சார். பாலா சாரோட டிரான்சாக்ஷன் எல்லாமே முதலியார் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பேனரை பற்றி பேசுகிறப்போ நெசவாளர்னு சொல்லி பேசுனாங்க. ஆக்சுவலாக அதோடைய கிளியர் டைட்டில் வந்து வேளாளர் தான். அந்த நெசவாளர்லேருந்து வந்தது தான் நம்மளுடைய எல்லாருடைய ஜாதி பேருக்கு கூடுமான வரைக்கும் அந்த வேளாளர் தான் முடியும். ஸோ அந்த 63 ஜாதி சேர்ந்தது தான் இன்பா. ஸோ அது நம்ம ஜாதி உள்ள போகிற வேலை, ஏன்னா நம்ம B2B உள்ள போகிறோம். ஸோ அதுக்காக மட்டுமே தான் வந்து காஞ்சிபுரத்தை மையப்படுத்தணுன்றதுக்காக இந்த பேனர் பண்ணுறோம். இந்த வார்த்தை யாரும் சொல்லுவாங்களான்னு யோசிச்சுருந்தேன். கோபி சொல்லிட்டான், இம்பாவில் கொடுக்குறதும் வாங்குறதும் மஜாடா அப்படின்வாங்க. ஸோ அது வந்து நிஜமாவே எத்தனை பேருக்கு இந்த இம்பாவில் கொடுக்குறதுனா மஜா? எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, ஒரு மஜா சொல்லுங்க. பத்தலையா? இப்போ எனக்கு பத்தலை தான், பட் இருந்தாலும் நான் சீக்கிரம் கவர் பண்ணி அவனுக்கு சொல்லிடுறேன். நான் SRS அப்பா நம்ம எதுக்குப்பா நல்லா கூப்பிடுறோம், எதுக்குப்பா நீ அந்த மேலே ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு தேவை ஒரு ஐகான் பிரசன்ஸை விட பலது நல்லது கெட்டதுலாம் தெரிஞ்சவங்க. நாங்கள் எப்பவுமே நல்லதான் பண்ணுவோன்றதுலாம் கிடையாது. நீங்கள் வாங்கப்பா முதல்ல பாருங்கப்பான்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் ஆட் பண்ணேன். நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாரு. ஏப்பா இது இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு. அப்பா அவன் அப்போ தான் பேசுவான், நீ அதெல்லாம் அவனை விட்டு டிபார்ட்மெண்ட் வேலையை பாருன்னு. ஸோ எனக்கு நிஜமாவே ஃபஸ்ட்லேருந்தே நாட் ஒன்லி ஃப்ரம் இன்பா ஆகட்டும், ரோட்டரி ஆகட்டும், பர்சனல் லைஃப்ல ஆகட்டும், ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய SRS அப்பா வந்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நேரம் அந்த ரொம்ப தூய்மையான தமிழில் பேசிட்டார். வேறு யாரும் நம்ம மகேந்திரன் சப்ளைஸ் பற்றி ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி தான் அவர் வந்து தமிழ் உணர்வு கொண்டவர். ஆனால் இன்பா உணர்வு கொண்ட மாதிரி அவர் வந்து தமிழ் உணர்வு கொண்டவர். ஸோ அவர் நல்லா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக எப்படி ஒரு வணிகம் பண்ணோன்றதை சொன்னார். தேங்க்யூ மேன். அதெல்லாம் அதே மாதிரி குமார் சிங் சார் சொன்னார், நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே நான் மூலையார் கடை தானே வாங்குவேன், ஏதோ ஒன்று இல்லையா தேடி மூலையார் தேடி வாங்கன்னு சொல்லி சொன்னார். இந்த குடும்பத்தில் இருக்கிற மஜா தான் அப்படின்றத வந்து நான் குமாரனுக்கு தான் இப்போ கற்றுக்கிறேன் நான் நிறைய. ஏன்னா HDFC பேங்க்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் தெரியல. ஒருவேளை HDFC ஓனர் ஏதாவது இப்போ பார்த்து வரேன், நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். குடும்பம் முடிவு பண்ணிட்டார் குமாரன். நம்ம நிறைய பேர் இந்த நம்ம ஊரில் ஒரு 3 எழுத்து பிரச்சனை, ஒரு 5 எழுத்து பிரச்சனை இருக்குது. நான் சொல்லக்கூடாது, எல்லாம் 8, 10 எல்லாம் எங்கே போய் எல்லாம் எங்கே தெரியல, எல்லாரும் தலையாட்டுறாங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு வரதுக்காக குமாரன் எவ்வளோ சரிடா லோனாக வாங்கி சமாளிச்சுக்கிட்டு சொல்லி புரிஞ்சவெல்லாம் கை தள்ளிட்டு போகலாம் எல்லாரும். ஸோ தேங்க்யூ குமாரண்ணா. ஸோ இந்த நேரத்தில் நான் HDFC பேங்க் ஸ்டாஃப்ஸ் அண்ட் மேனேஜரை தேங்க்யூ சொல்கிறேன். நான் மிக்க நன்றி சார். கோபாலி சார் வந்து ஜென்ரலாகவே ஃபஸ்ட்டு மைண்டு அதுவும் ஒன்றா நீங்கள் 3 நேரம் தான் கொடுத்தா நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேசுனப்போ ரொம்ப தயங்கி பேசினார். இப்போ எப்படி பேசுகிறாருன்னா ரஜினிகாந்த் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் சார். தேங்க்ஸ் டு இம்பார்ட்ஸ் தான் முடிஞ்சிருக்கு சார் நீங்கள் அதை. ஸோ நிஜமாக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நான் பார்த்த சார் தான் எப்பவுமே நேற்று கூட சண்டை போட்டார் என்கிட்ட. சும்மா ஆர்கனைசிங் எல்லா தலைமையில நீங்கள் போட்டு இது பண்ணிக்காதீங்க, நீங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணி நீங்கள் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் போடுங்க, பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் போடுங்க. எத்தனை போகிறவங்களோ பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் போட்டு நம்மளுக்கு அந்த நாட்காலிக்கு சண்டை வந்தது பத்தாதா? அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறப்ப குடியாசி
இப்போ 2019 காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நான் போன மேடையிலே சொல்லியிருக்கேன். நம்மளோட வீடியோ எல்லாமே யூடியூப்ல இருக்கு, எல்லாமே போய் பார்த்துக்கலாம் ரெஃபரன்ஸ்க்கு. நான் சொல்றது இல்லை, நம்ம பிரபு சார் சொல்லியிருக்காரு, கோபி இப்போ கூட சொன்னாரு. ஸோ காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசர்ஸ் டீமாக மாறுவாங்களே தவிர்த்து நம்மள பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் கண்டிப்பாக எப்பவுமே வரமாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயம், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பவர் முருகன் நான் நிஜமாவே நான் வருவேன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து ஈசி மெம்பர் ஆஃப் இம்பா, அவர் சென்னையில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சித்தார்த்துக்கு வந்து புதுசாக ஒரு கார் பாடி வாஷ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் அவரு. எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி முருகன் அங்கிள் தான் ஒரு புது சொன்னாருப்பா. எந்த முருகன் அங்கிள் அப்படின்னோடனே பவர் முருகன். ஸோ இம்பாவோட கனெக்ட் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் புதுசாக கடை ஆரம்பிக்கிறாரு, நம்மளுக்கு தெரியல. ஆனால் அங்கேருந்து அவர் சென்னையோட ரிலேஷன் அவர் இவர்கிட்ட போய் கொடுக்கணும் ஒரு யூஸ்ஃபுல் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இமீடியட்டாக ஒரு நாளைக்கு நேற்று முன்னாடி ஒரு இம்பாம் மீட்டிங் வந்தாரு. சிவசிதம்பரம்லாம் ஏற்கனவே லிஸ்ட் கொடுக்குறாங்க, ஏன்பா இந்த காரணம் அமிச்சனை நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இம்பா கனெக்ட் நெட்வொர்க் கரெக்டாக இருக்கு. அந்த கோரிக்கை நம்ம கரெக்டாக எடுத்துட்டு போனாலே போகிறோம். பவன் முருகன் தான் ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் வந்ததுக்கு நிஜமாவே ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்குறாரு. ஏன்னா நான் கூப்பிடக்கூடாது, ஜெனரலாக நான் போன வாட்டிலாம் வந்து 500 கால் பேசியிருக்கேன். எது அதர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும், லோக்கல் சேர்த்தா தொண்டை பற்றி என்ன ஒன்று தெரியாது. ஸோ நான் அதர் டிஸ்ட்ரிக்ட் நான் நிஜமாக கூப்பிடவே. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வெள்ளூர்லேருந்து ஒரு 2 பிரதர் வந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நிஜமாவே காஞ்சிபுரத்தோட பாசம் எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு புரியுது. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சம்பத் சார் நிஜமாவே நல்லா பேசுவாருன்றது எனக்கு தெரியும். எம்சி பண்ணியிருந்தாரு. அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட் சொல்லிட்டு வந்தார் பாருங்க. இந்த நான் நம்மதுன்றதை பற்றியும் அதே மாதிரி திருக்குறளில் ஏதோ ஒரு மொழிமாற்றத்தில் முதலியாக ஆரம்பிச்சு நெய்வேலியில் 680 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. யாரும் பேருக்கு யாரா இப்போ சண்டை போட்டுருக்கீங்க, எங்கள் சொந்தக்காரர்கள் அது ஏதாவது பண்ணுறீங்கன்னு எனக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹோட்டல் இம்பீரியல் ஹோட்டல்லாம் கட்டினாங்கன்ட்டு பண்ணி அந்த நம்ம கூட ஒரு 2-3 பேர் மோதி ஹோட்டல் கட்டிடும் போகுது. ஸோ காஞ்சிபுரம் அதுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தேங்க்யூ சம்பத் சார். எதுக்கு இதை நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ளோரில் இருக்க எல்லாருமே வந்து நம்ம இம்பாக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு ஐகான்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை பேசுறது. லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் திவாகராங்க, இதை நான் வந்து சொல்லாமா வாழாமான்றதே எனக்கு தெரியல. அடக்கத்தினுடைய உச்சத்தில் அவர் இருக்காரு. நீங்கள் அவர் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. சிடிஎஸ் இருக்கு இல்லைங்களா, லாங்குவேஜ் அண்ட் டெக்னாலஜி சர்வீஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட டேரக்டரில் அவர் ஒருத்தர் தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க. அவர் இருக்கார் மாமன்னன் ஸ்கூலில் தான் படித்தார். முதல்ல காஞ்சிபுரத்தில் எத்தனை பேர் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் பண்ணிக்கிட்டார், அந்த ஆப்டெக்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அது இவர் தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சங்கரகலை தான் சங்கரகலையில் படித்தார். அதுக்கப்புறம் டக்குன்னு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார், போயிடுச்சுக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அந்த ட்ரைனிங் வந்து NLPன்னு சொல்லி சொல்லுவாங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. அவர் ட்ரைனிங் கொடுக்குற எல்லாருமே சிஇஓஸ் தான். இப்போ சிஇஓஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 crores டர்ன்ஓவர் பண்ணுற கம்பெனி, 200 crores டர்ன்ஓவர் பண்ணுற கம்பெனி, அந்த ஒரு ஹை லெவல் கேட்டகரி கூட தான் ட்ரைனிங்கே பண்ணுறாரு. நான் அதை இன்னைக்கு நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நான் சீஃப் கெஸ்டே இல்லைனாலும் நம்ம நடத்தணும் அப்படின்றப்போ, பட் இது நம்மளுக்கு ஒரு அவர் பேர் ஆகக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பலிங்கே இல்லைங்க. 4:30 மணிக்கு 5 மணிக்கு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஒரு பெரிய கைத்தட்டலும் நன்றிகளும். ஆனால் தேங்க்யூ ஸோ மச்னா. திருக்குறள் தான் அவங்க ஞாபகம் வந்து அதை எலாபரேட் பண்ணி சொல்லாமல் இந்த உடுக்கை என்னவன் கை போல அங்கே இடுக்கை கலவை நட்புன்ற மாதிரி தான். ஸோ அந்த குரலோட நிறுத்திக்கிறேன். நான் அதுக்காக எலாபரேட் பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே ஒரு அவர்கிட்ட ஒரு எமோஷனல் மூமெண்ட்டில் தான் நான் இருக்கேன். நான் அந்த 10, 20, 30 தயவுசெய்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ வீட்டுக்கு வர்த்தகம் பண்ணிட்டாலும் உடல் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். அதை நான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக வேறு ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் தயவுசெய்து காலையில் எழுந்த உடனே எங்கடா போனேன், யாரா வாட்ஸ்அப் பண்ணா, எத்தனை மெசேஜ் எனக்கு வந்துதுன்றதை பார்க்காம கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன் நான். அதே மாதிரி அந்த யூடியூப் அதை எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அப்படி இல்லைனா கூட நம்மளே நிறைய பேர் இருக்காங்க அந்த யூடியூப் டெய்லிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக எடுக்கணுன்றதான பாயிண்ட். ஒரு யூடியூப் எனக்கு இல்லை இல்லை ரைட், ஓகே, ஜோஸ் அப்பார்ட். 2-3 சின்ன விஷயங்கள் தாங்க நான் வந்து என்னோட டேக்அவேவாக இந்த வருஷம் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எப்பவுமே எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறது தான், நான் ஒரு பழம் சாப்பிட்டேன், அந்த பழம் நல்லா இருந்தது, அந்த பழத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், சாப்பிட்டீங்கன்னா ரைட், ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்லாமல் எந்த கஷ்டமும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப ரீசெண்டாக 3 விஷயத்தை கற்றுக்கிட்டா தம்பி, நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன், அந்த 3 விஷயத்தை கற்றுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு. முதல் விஷயம் பொறுமை. நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி தான் போல இல்லை, என்ன நம்ம கல்விதான் சொல்றது. 2வது விஷயம் சகிப்புத்தன்மை. 3வது விஷயம் நிதானம். இதை ரொம்ப ரீசன்ட் டேஸ்ல நான் பழகிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் பழகிங்க. அப்போதான் வந்து மூலையாகவே இருக்க முடியுன்றாங்க. கரெக்டா?
முருகன் சார். ஸோ இதுதான் கண்டென்ட். அண்ணன் சொன்ன மாதிரி நானும் யூடியூப்லேயும் கூகுள்லேருந்து திருக்க ஒரு விஷயம் சொல்கிறேன். 3:1 ரேஷியோவோ 4:1 ரேஷியோன்னு சொல்கிறாங்க. 10 விரல நீட்டி சொல்கிறாங்க. எதுக்குடா நீ எந்த விஷயம் சொன்னாலும் முயலில் நீ 3 கால்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்கிறதுக்கு 3 பேர் இருப்பான். எத்தனை பேர் இருப்பான்? 3 பேர் இருப்பான். நீ தங்க பிஸ்கெட்டை காமிச்சு இது தங்க பிஸ்கெட்டுன்னு சொன்னாலும் இல்லை அது வெள்ளி பிஸ்கெட்டுன்னு சொல்லி கொடுத்து நீ சொல்கிறத ஒத்துக்காத்துக்கு ஒரு 3 பேர் இருப்பான். ஸோ 6 பேர் போச்சு. இந்த மீதி இருக்கிற 4 பேரில் 3 பேர் அது தங்க பிஸ்கெட்டாக தான் நின்றாகுது, வெள்ளி பிஸ்கெட்டாக தான் நின்றாகுது, அவன் வேலையை பார்க்க போவான். அந்த கடைசியாக ஒருத்தங்கிறா பாருங்க, நான் நம்பும். ரைட்டுங்களா? கண்டென்ட் என்னன்னா எல்லாரையும் உங்களால் திருப்தி பற்றவே முடியாது. ஏன்னா இது இம்பாக்காகவும் சொல்கிறேன், வீட்டுக்காகவும் சொல்கிறேன், சொந்த வாழ்க்கைக்காகவும் சொல்கிறேன். ஸோ 3 பேர் நீங்கள் எது சொன்னாலும் சரி சொல்ல போகிறாங்க, 3 பேர் நீங்கள் எது சொன்னாலும் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, 3 பேர் நீங்கள் என்ன பண்ணாலும் கவலைப்பட போகிறதில்ல. தயவுசெய்து அந்த ஒருத்தனா நம்ம கரெக்டாக இருந்துட்டு போயிட்டு தான் பாயிண்ட்டு. இந்த ஏதோ ஒரு படத்துக்கு தான் சொல்லிட்டேன் இந்த டைலாக. இந்தியனா வெளிநாடான்ற பிரச்சனையில இந்தியனா இரு, தமிழனா இல்லை தெலுங்கனோ இல்லை வேற ஏதாவது மாநில பிரச்சனையில் தமிழ்னா இரு. அதே மாதிரி காஞ்சிபுரம் ஊர் பிரச்சனை, காஞ்சிபுரமா வேலூர் தாங்கான்றப்போ காஞ்சிபுரம் தாங்காரு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இப்போ பண்ணிடுறேன் சொன்னார். நான் எத்தனையோ ஃபோரமில் ட்ராவல் பண்ணுறேன், என்னோட ஒரு 4-5 ஃபோரம் அண்ணன் தான் சேர்ந்தார் பையனுக்கு. அந்தந்த ஃபோரமில் இருக்கிற ஈகோவையும் அந்தந்த ஃபோரமில் இருக்கிற பிரச்சனையும் அங்கங்கே விட்டுருங்க. ஏன்னா நானும் பல ஃபோரமில் ட்ராவல் பண்ணுறேன். எப்படி பார்த்தோம்னா அந்த டாப் 10 இருக்கிறாங்களா எல்லா ஃபோரம்லையும், அந்த டாப் 10 8 பேர் மூலையாக தான். கரெக்டாக இல்லையா நான் சொல்றது? நீங்கள் நிஜமாவே ஒரு பெரிய கைத்தட்டிலே கொடுத்தலாம். எந்த ஃபோரம்னா எடுத்துங்க, நீங்கள் ரோட் எடுத்துங்க, லைன்ஸ் எடுத்துங்க, விவசாய சங்கம் எடுத்துங்க, ஒரு ஸ்கூல் அசோசியேஷன் எடுத்துங்க, உங்களுடைய ஆர்டிஎஸ் அசோசியேஷன் எடுத்துங்க, இந்த டாப் 8 இருக்கிற ஒரு மூலையாக தான். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் இங்க ஒருத்தர் குடிக்கி நிற்கிறானா இங்க நிற்கிறதோ யாரு? ஸோ அதாவது ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த போரம் ஜென்ரலாவே வீட்டுக்குள்ள வரப்பெல்லாம் எந்த அண்ணன் தம்பி ஒரே கட்சியில் இருப்பாங்க. இன்னைக்கும் நடக்குது நிறைய கிராமத்துல. ஒருத்தர் ஏடிஎம்கேல இருப்பான், ஒருத்தர் டிஎம்கேல இருப்பான். ஆனா வீட்டுக்குள்ள வரப்பா அவங்க அப்பா சொல்லுவாரு, வீட்டு விட்டு கொண்டு வரப்பா எப்படி அண்ணன் தம்பியா வரையோ அந்த மாதிரி. நான் தயவு செய்து ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், நம்ம இப்பா வீட்டுக்குள்ள வரணும். நீங்க உங்களுடைய ஈகோ இல்லை உங்களுடைய எந்த ஒரு தாழ்வு வச்சு அந்த வெளியில விட்டுட்டு முதலியார் மக்கள் இன்பா மக்கள்னு சொல்லி தயவு செய்து உங்களுடைய பிசினஸ் பரிவர்த்தனை மட்டுமே முதலியார் குழுமுறை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க. மிக்க நன்றி. இது என்னுடைய 1 ஆஃப் தி கண்டென்ட். ஃபியூச்சர் விஷன் ஆஃப் இன்ஃபான்றது தான் என்னுடைய டாபிக். அதுக்கு மட்டும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா டிராவல் பற்றி அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம மூவி மீட் போயிருக்கோம், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருக்கோம், ட்ரெக்கிங் போயிருக்கோம், பௌர்ணமி நிலவில் நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம், பிஸ்னஸ் மீட் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர் விஷன் ஆஃப் இன்ஃபான் பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாருடைய பிரதர்ஸ் கன்சல்ட்டோட இந்த வருஷம் கோபி நடத்தினாரு. ஸோ கோபி உங்களுடைய ரேலி ஸ்பீக்கர் நீங்கள் கொடுக்க வேண்டிய டைமு. கோபி தூக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. நான் உங்களுக்கு வெயிட்டாக இருந்தது அப்படின்னு ஒன்று தூக்கிட்டேன். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, நம்ம கொஞ்சம் சமமாக ஒரு 2-3 பேருக்கு இதை பிரித்து கொடுக்கலாம்னு சொல்கிறப்போ ஸோ கோபி சொன்ன அட்வைஸ் பிரகாரம் நம்ம பிரபு சார் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி நம்ம பேரண்ட் பாடியில் பேசின இந்த வாட்டி 3 பேருக்கு இதை நம்ம ஆர்கனைஸ்லாம் நம்ம பண்ணுறோம். அதுக்கு கீழே பிரதர்ஸ் டீம் கண்டிப்பாக வர போகிறாங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறது கோல்டன் சில்க்ஸோட எம்டி ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் கோல்டு மோகன், அதே மாதிரி லட்சுமி சில்கோஸோட ப்ரொப்ரைட்டர் குமாரதேவன் அண்ணா, அதே மாதிரி பல்லவா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ப்ரொப்ரைட்டர் திரு பார்த்தசாரதி சார். ஸோ இவங்க 3 பேரும் தான் லீட் பண்ண போகிறாங்க. அது அவங்க பிரசிடென்ட் செக்ரட்டரி பேர் வச்சுக்கிட்டோம். என்னென்ன பேர் வச்சுக்கோங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் இவங்களாம் யாரு? ஆர்கனைசர்ஸ். கரெக்டுங்களா? யார் இவங்க? ஸோ உங்களுக்கு தேவையான பிரதர்ஸ் டீமை நீங்களே போட்டுங்கன்னா எப்படி ஐஆர்டிமோ இல்லை நம்ம ஈஸி நம்பர்லாம் ஒரு கைடன்ஸாக இருக்கணும். நாங்கள் எல்லாருமே கைடன்ஸாக இருக்கிறோம். நீங்கள் அடுத்த ஆனிவர்சரி மீட் நடத்துறப்போ தயவுசெய்து எங்களெல்லாம் கீழே உட்கார வச்சுட்டு இது இந்த 2 நிமிஷம் கூப்பிட்டாங்க வாழ்த்துற மாதிரி அந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதை நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கைத்தட்டலுடன் இவங்க நம்ம 25 மீட்டிங் கேட்க மாட்டாங்கல்ல. டிசம்பர் மாதம் 14 மீட்டிங் நடத்துறத விட 24 ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, ஏப்பா 25 மீட்டிங் நடத்துறேன்னு. ஸோ நம்ம டிசம்பர்ல எப்பவுமே 16th தான் நம்ம பண்றோம். ஸோ இவங்க மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டலும் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ நல்லா சிறப்பாக பண்ணிடுங்க. அதே மாதிரி இவங்க வரப்பே ஒரு பிளானோட வந்தாங்க. ஆக்சுவலாக 12 மாசத்துக்கும் இவங்க ஷெடியூல் பண்ணிடுறாங்க. நம்மள மாதிரி திடீர்னு ஒரு மீட்டிங் போட்டு திடீர்னு பண்ணாம 12 மாசத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச நியூ இயர் அன்னைக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம இம்பா டேட் நம்ம இம்பா டேட் டேட் எந்த மாசம் நம்ம எந்த டேட்ல நம்ம நடத்துறோம் எனக்கு கேட்கல. ஒரு மாசம் எந்த டேட்டு ஏங்க எனக்கு கேட்கல. நீங்க சத்தமா பேசுங்க. இல்ல அந்த சைடு தான் தெரியுமா தெரியாது.
கல்யாணம் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான முகூர்த்த நாளானாலும் சரி, 25ஆம் தேதி இன்ஃபா மீட்டிங் நடத்தப்படும். கல்யாணம் நீங்கள் முன்பே நடத்துறீங்கல்ல, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லைல்ல, ரைட், ஓகே, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ எவ்ரி மந்த் என்னன்றதை அவங்க ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை தயவுசெய்து பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய ஆசை, எப்பவுமே ஆசைகள் வந்து நம்ம B2B மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். நம்ம இன்பா வந்து நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு, கூட புதுசாக ட்ரேடிங்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஃபேக்டரி மோனிஸ்க்கு வந்து நம்ம மகேந்திரன் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை நீங்கள் யாராவது இனிஷியேட் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டா கூட, இல்லை உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நீங்கள் விருப்பப்பட்டா கூட, நம்ம இந்த புதுசாக இருக்கிற ஆர்கனைசேஷன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை சிறப்பாக பண்ணிடலாம். ஒரு வருஷமும் சொல்கிறது தான், எங்கேயுமே நடக்காது, காஞ்சிபுரத்தில் நடக்கும். இந்த டாப் 5 6 காஞ்சிபுரம்னாலே பேர் போனது எதுக்கு? பட்டுக்கு. வித்தவுட் எனி பர்டிகுலர் ஆகட்டும், பச்சைபா சில்க்ஸ், வரமகாலட்சுமி சில்க்ஸ், கோல்டன் சில்க்ஸ், செங்கலராய சில்க்ஸ், கோமல் சில்க்ஸ், இந்த 5 வர்சினி சில்க்ஸ், இந்த எல்லா சில்க்ஸ் இதுலேயே ஒரு 4-5 சில்க்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்குள்ள ஈகோவோ போட்டியோ பொறாமையோ கிடையவே கிடையாது. இதை கண்டிப்பாக இப்போ அப்படின்ட்டு மேலும் மேலும் எடுத்துட்டு போவோன்றதை சொல்லி நன்றி கூறிவிடுவதில்லை. நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் மேட்ச் பேங்காங்க, மேட்ச் பேங்கா முடிஞ்ச உடனே நம்ம அப்படியே எல்லாரும் இந்த பக்கம் வந்துடுவோம். ஒரு ரோ கீழே நிற்கும், ஒரு ரோ மேலே நிற்கும், ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. காஞ்சி முத்தத்தோடு எஸ்ஆர் அவர்கள் பாராட்டு கௌரவிக்கு இருக்கிறார். அடுத்து இன்றைய முதன்மை விருந்தினர் உயர்திரு திவாகர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் ஒரு கௌரவிக்க இருக்கிறார். இந்த கூட்டத்தை மிக நல்ல முறையில் நிறைவு செய்த முருகேஷ் அவர்களுக்கும் அவர் கௌரவிக்க இருக்கிறார். வாழ்த்துக்கள் சார், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. தேசிய கீதம். சார் கொஞ்சம் எல்லாரும் சீக்கிரம் வந்துடலாம் சார். 8:30 ஆயிடுச்சு. ரிட்டர்ன் டைம் இருக்கு. ஃபோன் போட்டு கொடுங்க. ஃபோட்டோகிராஃபர் கவராதா சார்? கொஞ்சம் என்னமா வாங்க பிரதர். சிலம்பெல்லாம் பட்டை கலக்கட்டி நல்லா என்ன அர்த்தம்? வாங்க வாங்க மோகனா வாங்க. அப்படியே எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கேமரா மாட்டாப்பா.
சேனல் இல்லைம்மா, சேனல் இல்லைங்க, சேனல் இல்லைங்க. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். சீக்கிரம் வாங்க. சிரிச்சா மட்டும்தான் கீழே கை நான் ஓப்பணும். எல்லாம் தம்ஸ் அப் பண்ணுங்க. தேங்க்யூ 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 தம்ஸ் அப் பண்ணுங்க. ரெடியாமா? கீழே வந்தாமா? சரி ஓகே. எல்லாமே ஒரு கான்செப்ட் சர்வீஸ். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு எடுத்துட்டாரு.